ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கும் ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೂ ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿಗೂ ஆவியான தேவனுக்கும் ಆತ್ಮನಾದ ದೇವರಿಗೂ மகிமை உண்டாவதாக. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு பெரிய ಚಪ್ಪಾಳಿ ஒன்று ತಟ್ಟಿ ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವ. அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் பாஸ்டர் ரோஷன் லோபோ மிகவும் அன்பான ஒரு விசேஷித்த பாத்திரம் அவர்கள். ಪ್ರೀತಿಯ ದೇವಸೇವಕರಾಗಿರುವಂತಹ ರೆವರೆಂಡ್ ರೋಷನ್ ಲೋಬೋ ಪಾಸ್ಟರ್ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾತ್ರೆಯಾಗಿದ್ದಾರೆ ದೇವರಿಗೆ. அவரும் அவருடைய துணைவியாரும் தேவ ஆவியால் அதிகமாக நிரப்பப்பட்டு தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், தேவ ஊழியக்காரர்களை அதிகமாக கனப்படுத்துகிறவர்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಕುಟುಂಬವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ಎಲ್ಲ ದೇವ ಸೇವಕರನ್ನ ಗೌರವಿಸುವಂತ ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬವಾಗಿದೆ. அவர்களோடு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உருவாக்கி தந்தார். ಅವರೊಂದಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಐಕ್ಯತೆಯನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟನು. அதுக்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರವನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ, ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உலகமெங்கும் நாங்கள் கொண்டு செல்லுகிறோம். ನಾನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು ಲೋಕದ ಎಲ್ಲ ಕಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆனால் இதான் முதல் முறை நாங்கள் இந்த பகுதியிலே நாங்கள் முதல் முறையாக இயேசுவின் நாமத்தை அறிவிக்க இந்த இடத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಇದೇ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಈ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಟಿಸಲಿಕ್ಕೆ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. நான் பலமுறை மைசூர் ಶಿವಮೊಗ್ಗ ಪಟ್ಟಣங்களுக்கு நான் பல வருஷம் வந்திருக்கிறேன். ಮೈಸೂರು ಶಿವಮೊಗ್ಗ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ನಾನು ಅನೇಕ ಸಾರಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆனால் உடுப்பிக்கு இதான் முதல் முறையாக உங்கள் மத்தியில நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಆದರೆ ಉಡುಪಿಗೆ ಪ್ರಥಮ ಬಾರಿಗೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ. ஆகவே அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் பாஸ்டர் ரோஷன் லோபோ அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் அதிகமாக கர்த்தர் உயர்த்த போகிறார். ಪ್ರೀತಿಯ ದೇವ ಸೇವಕರಾಗಿರುವಂತ ಪಾಸ್ಟರ್ ರೋಷನ್ ಲೋಬೋ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಿಸ್ಟರ್ ಅವರ ಕುಟುಂಬವನ್ನ ದೇವರು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಮೇಲೆತ್ತಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. இந்த சபை 2030 வருஷத்துல 10,000 ஆத்துமாக்களோடு இங்க ஆராதிக்கிற சபையாக, ಈ ಸಭೆಯು 2030ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ 10,000 ಜನಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಿನ ಜನರು ಕರ್ತನ ಆರಾಧಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ಇಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರ ಆತ್ಮನು ಉಪಯೋಗಿಸಿ ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮೂಲಕ ದೇವರು ತರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அருமையான பாஸ்டர் ரோஷன் லோபோ அவர்களோடு எங்களுக்கு நல்ல தொடர்புகளை உண்டாக்கி தந்த அருமையான பிரதீப், அருமையான தம்பி பிரதீப் அவர்களுக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಅನ್ಯತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಬ್ರದರ್ ಸಹೋದರ ಪ್ರದೀಪ್ ಅವರಿಗೂ ಸಹ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் விசேஷமாய் சந்திக்க போகிறார், அபிஷேகிக்க போகிறார், ಆಶೀರ್ವದಿக்க போகிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಸಂಧಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ, ವಿಶೇಷವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. எல்லா புகழும் கர்த்தாதி கர்த்தருக்கு, தேவாதி தேவன் ஒருவருக்கே உரித்தாவதாக. ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯು ಕರ್ತಾದಿ ಕರ್ತನಿಗೆ, ದೇವಾದಿ ದೇವನಿಗೆ ಉಂಟಾಗಲಿ. அருமையான பாடல் ஆராதனைகளை நாம் பங்கேற்றுக் கொண்டோம். ನಾವು ಒಳ್ಳೆಯ ಆರಾಧನೆಯನ್ನ ನಾವು ಭಾಗವಹಿಸಿದ್ವಿ. அந்த ஆராதனையினுடைய முடிவிலே ಆರಾಧನೆಯ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், ರೋಮಾಪುರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ, உங்கள் உடலை பரிசுத்த பலியாக ஜீவ பலியாக தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். ನಿಮ್ಮ ಶರೀರದ ಪ್ರತಿಯೊಂದು ಅಂಗಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿರಿ. இதுவே மெய்யான ஒரு ஆராதனை. ಇದೇ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆ. ஆராதனையிலே நாம் நம்மையே கர்த்தராகிய இயேசுவுக்கு முழுவதும் அர்ப்பணிப்பதுதான் அந்த மகிமையான ஒரு ஆராதனை. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದೇ ನಿಜವಾದ ಆರಾಧನೆ. உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை எடுத்து இந்த சபைக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துவார். ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. ஒவ்வொரு விசுவாசிகளும் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை இந்த சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி தேவன் இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் தொட போகிறார். ಆದ್ರಿಂದ ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ಜನರನ್ನ ಈ ಸಭೆಯೊಳಗೆ ತಂದು ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எல்லார் சார்பாக எங்களுக்கு மிக மிக அன்பாக எங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு மிக மிக கனமான வரவேற்பு தந்த ரெவரண்ட் பாஸ்டர்
ரோஷன் லோபோ அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் மீண்டும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ನಮ್ಮ Thank you very much, ಕುಟುಂಬವಾಗಿ Pastor. ನಮ್ಮನ್ನ Thank you. ಆಹ್ವಾನಿಸಿದಂತ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಸೇವಕರಿಗೂ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ವಂದನೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಶುದ್ಧವಾದ ನಾಮದಲ್ಲಿ ದೇವ ಜನರಾದ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ನಾನು ವಂದಿಸ್ತೇನೆ. இந்த உடுப்பியில இந்த குறிப்பிட்ட பரிசுத்த சபையில நான் தேவ வார்த்தையை பேசுவதற்காக கர்த்தர் சமூகத்திலே நான் காத்திருந்த போது, ಈ ಉಡುಪಿಯಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಏನು ಪ್ರಸಂಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇರುವಾಗ ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த செய்தியைதான் உங்கள் இதயத்தில் இன்றைக்கு தேவன் விதைக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ಮಾತನ್ನೇ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. நம்முடைய இந்தியாவிலே அநேக மதங்கள் இருக்கிறது. ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಅನೇಕ ಮತಗಳಿದೆ. நமது நாடு ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு நாடு. ನಮ್ಮ ದೇಶ ಒಂದು ದೇವ ಭಕ್ತಿ ಉಳ್ಳ ದೇಶ. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் அவர்களுக்கு தெரியாத ஒரு செய்தி. ಈ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ 124 ಕೋಟಿಗಿಂತಲೂ ಇರುವಂತ ಹೆಚ್ಚಿನ ಜನರಿಗೆ ಒಂದು ವಿಷಯ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತ ವಿಷಯ, பரிசுத்தம் என்ற தேவனை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವಂತ ನನ್ನ ದೇವರ ಬಗ್ಗೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்தியாவிலே இருக்கிற எல்லா பக்தி உள்ள ஜனங்களுக்கு கை சுத்தம் தெரியும், பலமுறை கை கழுவி கொள்வார்கள். ಅವರಿಗೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಕೈ ಅಶುದ್ಧತೆ ಗೊತ್ತು, ಅವರು ಕೈಗಳನ್ನ ತೊಳೆದುಕೊಳ್ತಾರೆ. கால் சுத்தத்தை பற்றி தெரியும், பலமுறை கால் கழுவி கொள்வார். ಕಾಲಿನ ಅಶುದ್ಧತೆ ಗೊತ್ತು, ಅವರು ಕಾಲುಗಳನ್ನ ತೊಳೆದುಕೊಳ್ತಾರೆ. உடல் சுத்தத்தை பற்றி இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும், பலமுறை குளத்திலே குட்டையிலே குளித்து எழும்பார்கள். ಅನೇಕ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಶರೀರದ ಅಶುದ್ಧತೆ ಗೊತ್ತಿದೆ, ಅದರಿಂದ ಅವರು ಹೋಗಿ ನೀರಿನಲ್ಲಿ ಹೊಳೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನ ಸ್ನಾನ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ. ஆனால் பரிசுத்தத்தை பற்றி இந்தியர்களுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವಂತ ದೇವರ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த பரிசுத்தை தான் இந்த பரிசுத்த பைபிள் போதிக்கும் தேவன் முழு உலகத்துக்கும் கொடுக்கிறார். ಅದೇ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸತ್ಯವೇದ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ. ஆகவே ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கை பரிசுத்தம். ಅದರಿಂದ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ದೇವ ಜನರುಗಳು ಜೀವಿಸಿ ತೋರಿಸಬೇಕಾದಂತ ಜೀವಿತ ಪರಿಶುದ್ಧತೆ ಜೀವಿತ. நீங்களும் நாமும் எத்தனையோ பட்டங்களை வாங்கலாம். ನೀವು ನಾವುಗಳು ಎಷ್ಟೋ ಗ್ರೇಡ್ಗಳನ್ನ ಪಟ್ಟಗಳನ್ನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆனா எந்த பட்டமும் அது பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகாது. ಯಾವ ಪಟ್ಟಗಳು ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அது சுடுகாட்டோடு முடிந்துவிடும். ಅದು ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಮುಗಿದು ಹೋಗ್ತದೆ. ஆனால் பரிசுத்த மாத்திரம் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ಅದರ ಪರಿಶುದ್ಧ ಮಾತ್ರವೇ ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. ஆகவே பரிசுத்தத்தை தான் கர்த்தர் இந்த நாளிலே முழு உலகத்திற்கும் அவர் உணர்த்துகிறார். ಅದೇ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಈ ಲೋಕದ ಪ್ರತಿಯೊಂದು ಕಡೆ ದೇವರು ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರಣವನ್ನ ನೋಡಿ ಲೋಕ ಹೋಗ್ತಾ ಇದೆ. இந்த உலகில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அவருடைய வருகையின் அடையாளங்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಭವಿಸುತ್ತಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಸಂಗತಿಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರಣದ ಗುರುತಾಗಿದೆ. பைபிள் சொல்லுகிறது, லூக்கா 17ஆம் அதிகாரம் 34லிருந்து 36 வரைக்கும். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಸತ್ಯವೇದ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 36ರಿಂದ 37 ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ. இயேசு கிறிஸ்து வரும்போது உலகில் நடக்கும் ஒரு சம்பவத்தை பற்றி பைபிள் சொல்லுகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ಲೋಕದಲ್ಲಿ ಆಗುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನ ಹೇಳ್ತದೆ. 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள். 2 ಜನ ಹಾಸಿಗೆ ಮೇಲೆ ಇರ್ತಾರೆ. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ಒಬ್ಬನು ಮೇಲೆ ಎತ್ತಲ್ಪಡ್ತಾನೆ. 2 பேர் இயந்திரம் அறுத்து கொண்டிருப்பார்கள். 2 ಜನ ಕಲ್ಲನ್ನ ಬೀಸಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. காலையில மத்தியானத்துல இரவுல ಬೆಳಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಂಜೆಯು ரொட்டி சுடுவதற்காக ಒಬ್ಬರು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಸುಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಲ್ಲನ್ನ ಬೀಸ್ತಾ ஒருவர் ಇರ್ತಾರೆ. எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் விடப்படுவார். ಒಬ್ರು ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ, ಒಬ್ರು ಬಿಡಲ್ಪಡ್ತಾರೆ. 2 பேர் வயலில் இருப்பார்கள். 2 ಜನ ಗದ್ದೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒரு விடப்படுவார். ಒಬ್ರು ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ, ಒಬ್ರು ಬಿಡಲ್ಪಡ್ತಾರೆ. படுக்கையில் இருப்பது என்பது இரவு, ಹಾಸಿಗೆ ಮೇಲೆ ಇರುವಂತದ್ದು ರಾತ್ರಿ. காலையில மத்தியானம், இரவு என்பது காலை மத்தியானம் இரவு. ಬೆಳಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಂಜೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಹಗಲು. காலை என்பது பொழுது விடிந்தது.
ಹಗಲು ಎಂಬುದು ಬೆಳಗ್ಗೆ. ஆகவே ஆண்டவர் இயேசு வரும்போது ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಬರುವಾಗ ஒரு நாடு இரவா இருக்கும், ಒಂದು ದಿನ ಕತ್ತಲೆ ಇರ್ತದೆ, ஒரு நாடு காலையா இருக்கும், ಒಂದು ದಿನ ಬೆಳಕಾಗಿರ್ತದೆ, ஒரு நாடு மத்தியானமா இருக்கும், ಒಂದು ದಿನ ಮಧ್ಯಾಹ್ನ ஒரு ಇರ್ಬೋದು, நாடு மாலையா இருக்கும், ಒಂದು ಸಂಜೆ ಆಗಿರ್ಬೋದು, ஒரு நாடு காலையா இருக்கும். ಒಂದು ವೇಳೆ ಬೆಳಗ್ಗೆ ಆಗಿರ್ಬೋದು. இயேசு வரும்போது ಯೇಸು ಬರುವಾಗ ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ಒಬ್ಬರು ಎತ್ತಲ್ಪಡುವಾಗ யார் அந்த ஒருவர்? ಯಾರೊಬ್ಬರು? அவர்கள் தான் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள். ಅವರೇ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾದುಕೊಂಡವರು. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ಅವರು ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ. பாவத்தை பிடித்து கொண்டவர்கள். ಪಾಪವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡವರು. அவர்கள் விடப்பட்டார். ಅವರು ಬಿಡಲ್ಪಟ್ಟರು. இதைத்தான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு நமக்கு உணர்த்துகிறார். இதே பரிசுத்த ஆத்மನು ನಿಮಗೂ ನಮಗೂ ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகவே நம்முடைய தேவனுக்கு நாம் இந்த உலகத்திலே சாதித்து காட்ட வேண்டிய ஒரு பெரிய சாதனை ஒன்று இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆದರಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಒಂದು ಸಾಧಿಸಿ ತೋರಿಸಬೇಕಾದ ಸಂಗತಿ ಇದೆ. அந்த சாதனை என்னவென்றால் பரிசுத்தம். ಆ ಸಾಧನೆ ಏನಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆ. இன்றைக்கு தடுக்கி விழுந்தாலே அசுத்தம் தான். ಇಲ್ಲಿ ಎಡವಿ ಬಿದ್ರನೆ ಅಶುದ್ಧತೆ. எங்க பார்த்தாலும் அசுத்தம். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಅಶುದ್ಧತೆ. எங்க பார்த்தாலும் கெட்ட நடத்தை. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕೆಟ್ಟ ನಡತೆಗಳು. எங்க பார்த்தாலும் வேசித்தனம். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ವ್ಯಭಿಚಾರ. எங்க பார்த்தாலும் குடி வெறி. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕುಡಿತನ. எங்க பார்த்தாலும் அக்கிரமங்கள் அநியாயங்கள். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಅಕ್ರಮ ಅನ್ಯಾಯಗಳು. இது இல்லாத இடமே இல்லை. ಇದು ಇಲ್ಲದ ಸ್ಥಳಗಳೇ ಇಲ್ಲ. ஆனா எல்லாவற்றின் மத்தியில ಆದರೆ ಎಲ್ಲಾ ಮಧ್ಯದಲ್ಲಿ நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ಆದ್ರೆ ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಪರಿಶುದ್ಧ. அந்த பரிசுத்தத்தை நாம் இந்த பூமியில நாம் எடுத்து காட்டி வாழ வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಈ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಿ ತೋರಿಸಬೇಕು. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துத்தான், உங்களுடைய பேச்சை பார்த்துத்தான், உங்களுடைய நடை உடையை பார்த்துத்தான் பரிசுத்த கடவுளை இந்த நாடு அறிந்து கொள்ளும். ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿನೇ, ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾತುಗಳನ್ನ ನೋಡಿನೇ, ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವಾದ ನುಡಿಗಳನ್ನು ನೋಡಿನೇ, ಪರಿಶುದ್ಧವಾದ ನಡತೆಗಳನ್ನು ನೋಡಿನೇ ಈ ಲೋಕ ನಿಮ್ಮ ಕರ್ತನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತದ್ದು. நாம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತವಾದವರು. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடியாது. ಈ ನಮ್ಮ ಜೀವಿತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮುಗಿಯುವುದಿಲ್ಲ. நாம் பரலோகத்துக்கு ஜனங்கள். ನಾವು ಪರಲೋಕದ ಜನರು. ஆகவே நம் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தாலே ஆவியாலே கழுவப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தத்தை உயிருள்ள வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾದ ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಂತ ನಾವುಗಳು ಆದ್ದರಿಂದ ಯಾವಾಗಲೂ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆகவேதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ಆಗವೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಅಭಿಷೇಕವು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. பரிசுத்த வேத வசனம் உங்கள் இதயத்தில் விதைக்கப்படுகிறது. ಆಗ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. பரிசுத்த ஐக்கியமுள்ள சபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ಆಗ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಸಭೆಯು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியால் நிரம்பிய ஒரு போதகர், ஒரு மேய்ப்பர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ಆಗವೇ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸೇವಕರನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு தான் நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಮೊದಲ ಸ್ಥಾನ ಕೊಡಬೇಕು. கர்த்தராகிய தேவன் சொன்னார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರಿ. எங்கே நாம் பரிசுத்தமாயிருப்பது? ಎಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವುದು? கிறிஸ்தவ உலகில ரெண்டே இடத்துல தான் எல்லோரும் பரிசுத்தமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾದ ನಾವುಗಳು ಎರಡು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಾವು ಕಲ್ತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಒಂದು ಸಭೆயிலே நாம் பரிசுத்தமா இருக்க கற்றுக்கொள்கிறோம். ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಕಲ್ತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. வெளியில பப்ளிக் மீட்டிங், பிரேயர் மீட்டிங் நடக்கிற இடத்துல நாம் பரிசுத்தமா இருக்க கற்றுக்கொள்கிறோம். ಹೊರಗೆ ಪಬ್ಲಿಕ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ, ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಾಗಿ ಇರುವುದನ್ನು ಕಲ್ತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆனால் பைபிள் அப்படி போதிப்பதில்லை. ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹಾಗೆ ಬೋಧಿಸುವುದಿಲ್ಲ. சபையில் மாத்திரமல்ல, ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, அல்லது பிரேயர் மீட்டிங் கன்வென்ஷன் நடக்கிற கிரவுண்ட்ல மாத்திரமல்ல, ಆ ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ ನಡೆಯುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. 1 ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೋಡ್ರಿ. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால, ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದವನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். ನಿಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ ಎಂಬುದೇ. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, நீங்கள் படிக்கிற காலேஜ்ல, ನೀವು ಓದುವಂತ ಕಾಲೇಜ್ನಲ್ಲಿ, நீங்க இருக்கிற தெருவுல, ನೀವು ಇರುವಂತ ಬೀದಿಯಲ್ಲಿ, நீங்கள் வியாபாரம் பண்ணுகிற இடத்துல, ನೀವು ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, நீங்கள் பழகுற மற்றவர்கள் மத்தியில, ನೀವು ಜೊತೆಯಾಗಿರುವಂತ ಮತ್ತೊಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, உங்கள் வீட்டுக்குள்ள, ನಿಮ್ಮ ಮನೆ ಒಳಗೆ நீங்கள் பரிசுத்தர்கள் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧರು ಎಂಬುದಾಗಿ ನಿರೂಪಿಸಿ ತೋರಿಸಬೇಕು.
இன்றைக்கு இந்த உலகத்தில் இன்றைய நாளில் எல்லா விதமான யூடியூப் நாலேஜ், செல்போன் நாலேஜ் பெருகி இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮೊಬೈಲ್ನ ಜ್ಞಾನ ಎಲ್ಲರಿಗೂ ಹರಡಿದೆ. ஆகவே அதிகமாக உலகத்தில் எல்லாரும் அசுத்தத்தை தான் பார்க்கிறார்கள். ಅದರಿಂದ ಅನೇಕ ಕಡೆ ಅನೇಕ ಜನರು ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ಅಶುದ್ಧತೆಯನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ஆகவே நாம் ஒருவருக்கு நீ பரிசுத்தமா இரு என்று சொன்னால் சிரிக்கிறார். ಅದರಿಂದ ಒಬ್ಬರಿಗೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಗಾಡ್ತಾರೆ, ಅವರು ನಗಿತಾರೆ, ಅವ್ರು ನಗ್ತಾರೆ. ನಾನು ಮಾತ್ರ ಯಾಕೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು, ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಇವ್ರನ್ನ ನೋಡಿ ಇವ್ರನ್ನ ನೋಡಿ ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಇವರೆಲ್ಲ ಹೆಂಗಿದ್ದಾರೆ, ನಾನು ಮಾತ್ರ ಯಾಕೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಅವ್ರು ಬಂದು ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಅನುಭವ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬರ್ಬೋದು. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ, ಕೆಲಸ ಮಾಡುವ ಜಗದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹತ್ರ, ಯಾರ ಹತ್ರ ನೀವು ಮಾತಾಡಿ ನೋಡಿ, ಅವ್ರು ನಗಿತಾರೆ. ಈ ಕ್ರಿಸ್ತವ ಲೋಕದಲ್ಲಿನೂ ನನ್ನ ಸರ್ವಿಸ್ನಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀನಿ, ಪರಿಶುದ್ಧ ಅಂದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಆ ಥರ ಒಂದು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಈಗ ನಾವಿದ್ದೀವಿ. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். ಆ ರೀತಿಯಾದ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದ ದೇವರು. ஆகவே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் உங்களை நம்மையும் அழைக்கிறார். ಆದ್ರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಾ ನಡವಳಿಕೆಯಲ್ಲೂ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಕರೀತಾನೆ. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அநேக விஷயத்தை சாதிக்கலாம். ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಸಾಧಿಸಬಹುದು. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலே பரிசுத்தத்தை நாம் நிலைத்து காட்ட வேண்டும். ಆದರೆ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. அதுதான் கிறிஸ்துவுக்கு நாம் செலுத்தும் மகிமை. ಅದೇ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಲ್ಲಿಸುವಂತ ಮಹಿಮೆ. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. ಯಾಜಕ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ತೆರೆಯೋಣ. நான் பரிசுத்தரா இருக்கிறதுனால, ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ நீங்களும் பரிசுத்தரா இருக்கும்படிக்கு, ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ರಿ. எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படிக்கு, ನನಗೆ ತಕ್ಕ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ನೀವು ಬೇರೆ ಜನಾಂಗದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದೆ. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் இருக்கும்படி, ನನಗೆ ತಕ್ಕ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ಬೇರೆ ಜನಾಂಗದಿಂದ ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಿದೆ. இதைதான் ஆண்டவராக இயேசு இந்த உலகில் வந்து போதித்தார். ಇದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಬೋಧಿಸಿದನು. லூக்கா 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை பாருங்க. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ. நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கின்றீர்களோ? ನಾನು ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೀರಾ? இல்லை 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 ಇಲ್ಲ ಇಲ್ಲ, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಬಂದೆನು. நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ನಾನು ಬೇರ್ಪಡಿಸ್ತೇನೆ. நன்றா கவனியுங்கள். ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆண்டவராக இயேசு ಕರ್ತನಾದ ಯೇಸು நான் கலகம் செய்ய வந்தேன் என்று சொல்லவில்லை. ನಾನು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. கலகம் செய்வதற்கு இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு யாரும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டியதே இல்லை. ನಮ್ಮ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುವಂತದ್ದು ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಇರುವಂತ ಯಾರಿಗೂ ಸ್ಪೆಷಲ್ ಕ್ಲಾಸ್ ತೆಗೆಯುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏண்டா இந்தியாவில் ஆயிரம் வருஷங்களாக கலகம் பண்ணுகிற கதையைத்தான் இந்தியாவில் 140 கோடி ஜனங்களும் கேட்டிருக்கிறார்கள். ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುವಂತ ಸಂಗತಿಯನ್ನ ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ 124 ಕೋಟಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಿನ ಜನರು ಕೇಳ್ತಾ ಬಂದಿದ್ದಾರೆ. நீங்கள் இந்திய கதைகள் எடுத்து பாருங்கள். கலகம் பண்ணுவதற்கென்றே செப்பரேட் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டே இருந்திருக்கிறது. ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ನೀವು ಹಿಸ್ಟರಿಯನ್ನು ತೆಗೆದು ನೋಡ್ರಿ, ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಕೆಲವು ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಗಳಿದೆ. ஆகவே கலகம் செய்வதற்கு இந்தியர்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியதே கிடையாது. ಆದ್ರಿಂದ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಇಂಡಿಯಾದವರಿಗೆ ಯಾರಿಗೂ ಕಲಿಸಿಕೊಡುವಂತ ಅಗತ್ಯಗಳಿಲ್ಲ. அது இந்தியர்களுடைய ரத்தத்திலே வந்த ஒரு விஷயம். ಅದು ಇಂಡಿಯಾದವರ ರಕ್ತದಲ್ಲೇ ಬಂದ ಒಂದು ವಿಷಯ. கலகம் என்பது சாத்தானுடைய கிரியை. ಗಲಿಬಿಲಿ ಎಂಬುದು ಸೈತಾನನ ಒಂದು ತಂತ್ರ. கணவன் மனைவிக்கு கலகம் செய்வார்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುವಂತದ್ದು, பிரிந்து விடுவார்கள். ಅವರು ಬೇರ್ಪಡುವಂತದ್ದು. அண்ணன் தம்பிக்கு கலகம் செய்வார்கள். ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಬೇರ್ಪಡುವಂತದ್ದು. ஜென்ம விரோதிகளாகி விடுவார்கள். ಅವರು ಜನ್ಮ ವಿರೋಧಿಗಳಾಗುವಂತ குடும்பங்களுக்கு கலகம் செய்வார். ಕುಟುಂಬವಾಗಿ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುವಂತದ್ದು. அவர்கள் சாகு வரைக்கும் யாரையும் பேச மாட்டார். ಅವರು ಸಾಯುವ ತನಕ ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. சாத்தான் ஒரு சிலரை சபையில கூட கலகம் செய்வதற்கென்று எழுப்புவார். ಸೈತಾನನು ಕೆಲವರನ್ನ ಸಭೆ ಒಳಗೆ ಸಹ ಆ ರೀತಿಯಾಗಿ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ. ஆண்டவராக இயேசு சொன்னார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳಿದ, உலகத்தில் உபத்திரம் வருவது உண்மைதான், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಉಪದ್ರವಗಳು ಬರುವುದು ನಿಶ್ಚಯ. ஆனால் யாரால் வருமோ, ಆದ್ರೆ ಯಾರಿಂದ ಬರ್ತದೋ அவர்களுக்கு ஐயோ கேடு.
ಅಯ್ಯೋ ಅವರಿಂದ ಅಯ್ಯೋ ಅವರ ಕೇಡು. ஆகவே சபையிலே கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் ஒருபோதும் உங்கள் உள்ளத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக தான் நீங்கள் சபையில் இருக்க வேண்டும். ನೀವು ಯಾವಾಗಲೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಮ್ಮನಸ್ಸಿಂದ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟವರಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. கலகம் என்பது சாத்தானுடைய கிரியை. ಗಲಿಬಿಲಿ ಎಂಬುದು ಸೈತಾನನ ತಂತ್ರ. நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல. ನಮ್ಮ ದೇವರು ಗಲಿಬಿಲಿಗೆ ದೇವರಲ್ಲ. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. 1 ಕೊರಿಂಥ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೋಡ್ರಿ. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಸಮಾಧಾನದ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. ನಮ್ಮ ದೇವರು ಗಲಿಬಿಲಿಯ ದೇವರಲ್ಲ. அவர் கலகம் செய்ய இந்த உலகத்துக்கு வரவில்லை. ನಮ್ಮ ದೇವರು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳಿದ, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಬಂದೆ. பிரிவினை என்றால் என்ன அர்த்தம்? ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಅಂದ್ರೆ ಏನು? இந்த பைபிளை நாம் எடுப்பதற்கு முன்பு நாம் எங்கே இருந்தோம்? ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಸತ್ಯವೇದವನ್ನ ಹಿಡಿಲಿಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾವು ಎಲ್ಲಿದ್ವಿ? பாரம்பரிய குழியிலே விக்கிராராதனை குழியில நாம் இருந்தவர். ಸಂಪ್ರದಾಯವಾಗಿ ನಾವು ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿದ್ವಿ. இந்த பைபிளை எடுப்பதற்கு முன்பு உங்களுடைய ஃப்ரெண்ட் யார்? ಸತ್ಯವೇದವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಯಾರಾಗಿದ್ರು? அவர்கள் ஒரு குடிகாரா இருந்தார். ಅವರೊಬ್ಬರು ಕುಡುಕತನದಲ್ಲಿ ஊதாரியா இருந்தார். ಲೋಕವನ್ನ ಸುತ್ತುವವರು போக்கிரியா இருந்தார்கள். ரவுடிகளா இருந்தார். ರೌಡಿ ಆಗಿದ್ರು. அவர்கள் போக்கிரிகளாக துன்மார்க்கர்களா இருந்தார். ಅವರು ಪೋಖ್ರಿಗಳು ದುರ್ಮಾರ್ಗಿಗಳಾಗಿದ್ರು. அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தார். ಅವರು ಬೋಧೆಯ ವಸ್ತುಗಳಿಗೆ ಅಧೀನರಾಗಿದ್ರು. அங்கதான் நீங்க நம்ம எல்லாரும் இருந்தோம். ಅಲ್ಲಿಯೇ ನಾವು ನೀವೆಲ್ಲರಿದ್ವಿ. ஆண்டவராகிய இயேசு அங்கிருந்து தான் நம்மை பிரித்தெடுத்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿಂದವೇ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ. நம்மை அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுத்தார். ನಮ್ಮನ್ನು ಅಕ್ರಮದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ. நம்மை பிசாசு பிடியிலிருந்து பிரித்தெடுத்தார். ಸೈತಾನ ಹತೋಟಿಯಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ. பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தார். ಪಾಪದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ. சாபத்திலிருந்து பிரித்தெடுத்தார். ಶಾಪದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ. சாவுலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார். ಸಾವಿನಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ. இதோ அழிவிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார். ಅಳಿವಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ. இன்றைய வரைக்கும் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரிவினை உண்டாக்கி கொண்டே இருப்பார். ಈ ಲೋಕ ಅಂತ್ಯವಾಗುವ ತನಕ, ಇವತ್ತಿನಿಂದ ಯಾವಾಗಲೂ ಸಹ ಲೋಕ ಅಂತ್ಯ ಆಗುವ ತನಕ ಬೇರ್ಪಡಿಕೆಯನ್ನ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவின் இந்த பிரிவினை என்றைக்கு ஆரம்பமான தெரியுமா? ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆ ಯಾವಾಗಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಗೊತ್ತಾ? பெந்தேகோஸ்து நாள் என்று. ಪೆಂತೆಕೋಸ್ತು ಪಂಚಶತಮ ದಿನದಿಂದ பரிசுத்த ஆவியால் நிரம்பிய பேதுரு ஜனக்கூட்டத்தை பார்த்து போதித்தார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪೇತ್ರನು ಜನರ ಗುಂಪನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಿದ. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்க. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 40ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. மாறுபாடான சந்ததி விட்டு வா வெளியில. ಪಾಪದಿಂದ ತುಂಬಿದ ಜನರೇ ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಡ್ರಿ. அக்கிரமத்தை விட்டு வா வெளியில. ಅಕ್ರಮದಿಂದ ಹೊರಗೆ ಬನ್ರಿ. சிலையை விட்டு வா வெளியில. ಆ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬನ್ರಿ. தாறுமாறுகளை விட்டு வா வெளியில. ತಾರುಮಾರುಗಳಿಂದ ಹೊರಗೆ ಬನ್ರಿ. ஆவியானவர் பிரசங்கித்தார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತನಾಡಿದ, அந்த ಪ್ರಸಂಗಿಸಿದ. பெந்தேகோஸ்து நாள் என்று 3000 பேர் பிரிந்து வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ಆ ಪಂಚಶತಮ ದಿನದಲ್ಲಿ 3000 ಜನರು ಬೇರ್ಪಟ್ಟು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ್ರು. அன்றிலிருந்து 2026 வருஷம் இயேசுவின் நற்செய்தி எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பிரிவினை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ಆವತ್ತಿನಿಂದ ಈ 2026ನೇ ವರ್ಷದ ತನಕ ಎಲ್ಲೆಲ್ಲ ಯೇಸುವಿನ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲ್ಪಡ್ತದೋ ಅಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕತೆ, ಬೇರ್ಪಡಿಕೆ ಉಂಟಾಗ್ತಾನೆ ಇರ್ತದೆ. இங்கே உங்களுடைய மனைவி இல்லை, உங்களுடைய புருஷன் இல்லை, உங்க பிள்ளைகள் இல்லை, உங்க அண்ணன் தம்பி இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை தேவன் பிரித்தெடுத்தார். ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಇಲ್ಲದಿರಬಹುದು, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಲ್ಲದಿರಬಹುದು, ಇಲ್ಲದಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಇಲ್ಲದಿರಬಹುದು, ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ಇಲ್ಲಿ ಇಟ್ಟು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಬಂದೆನು. எதற்காக நம்மை ஆண்டவராகிய இயேசு பிரித்தெடுத்தார்? ಯಾಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ? பைபிள் இருக்கிற ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் பெயர் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய இஷ்டம் போல வாழ்வதற்காகவா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಮ್ಮ ಇಷ್ಟದಂತೆ ನಾವು ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿಯಾ? ಅದಕ್ಕಾக இயேசு நம்மை பிரித்தெடுக்கவில்லை. ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಯೇಸು ಬೇರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. நான் பரிசுத்தர், ನಾನು ಪರಿಶುದ್ಧನು, நீங்களும் பரிசுத்தராயிரு. ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. நான் பரிசுத்தர், ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರಬೇಕು. நீங்களும் பரிசுத்தராயிரு. ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு நம்மை பிரித்தெடுத்தார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ. ஆகவே அந்த பரிசுத்தத்தை அனுதினமும் நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்தவ பெரியோர்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளே,
ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೊಡ್ಡವರೇ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ. ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಹೆಂಗಿದ್ದಾರೆ, ಇವ್ರನ್ನ ನೋಡಿ ಹೆಂಗಿದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಹೆಂಗಿದ್ದಾರೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ನಿನಗ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ. ಅವ್ರು ನೋಡಿ ಆಗಿದ್ದಾರೆ, ಇವ್ರು ನೋಡು ಹೀಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಿಂಗೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ. ನೀನು ಇವ್ರನ್ನ ನೋಡಕ್ಕೆ ಕರೆದಿಲ್ಲ, ದೇವ್ರನ್ನ ನೋಡಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಕರೆದಿದ. ನಾವು ದೇವ್ರನ್ನ ನೋಡಬೇಕಾಗಿದೆ. ನಾವು ದೇವರನ್ನ ನೋಡ್ಬೇಕಾಗಿದೆ. ಯು ಫಾಲೋ ಮೀ. ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳಿದ್ರು, ಯು ಫಾಲೋ ಮೀ. ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ, ನನ್ನ ಹಿಂದ್ಗಡೆ ಬಾ, ನನ್ನ ಹಿಂದ್ಗಡೆ ಬಾ. ಇವತ್ತಿಂದ ನೀವು ಅವ್ರನ್ನ ನೋಡಿ, ಇವ್ರನ್ನ ನೋಡಿ, ಅವ್ರು ನೋಡಿ, ಇವ್ರು ನೋಡಿ, ಇಲ್ಲ ಮಾತಿಲ್ಲ. ಅದು ನಾನು ಕ್ರೈಸ್ತರನ್ನ ನೋಡಬೇಕಾಗಿದೆ, ವೇತವನ್ನು ನೋಡಬೇಕಾಗಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಸಭೆಯನ್ನು ನೋಡಬೇಕಾಗಿದೆ. ನಾವು ದೇವರ ಜನಗಳು ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕಾಗಿದೆ. ಅವರು ಪರಿಶುದ್ಧರು, ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳಬೇಕು. ಇದೇ ದೇವರು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡುವ ವಾಕ್ಯ. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟು ದೇವರಿಗೆ ವಂದನೆಗಳು. ஹல்லேலூயா. ஆகவே நான் பரிசுத்தரா இருக்கிறது படியாலே நீங்களும் பரிசுத்தரா இருக்கும்படிக்கு எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை நான் பிரித்து எடுத்தேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ ಪ್ರಕಾರ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ, ನನಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை பாருங்க. மத்தேயன ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 22-23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் நியாயம் தீர்ப்பு செய்யும்போது ஒரு கூட்டம் ஊழியம் செய்தவர்களை பார்த்து அவர் சொல்லும் செய்தி அங்க இருக்கிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ತೀರಿಸುವಾಗ ಒಂದು ಗುಂಪನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಂತ ಮಾತು. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23. ಮತ್ತೇನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯ 23ನೇ ವಾಕ್ಯ. ದೇವರಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ಸ್ವಲ್ಪ ಬೈಬಲ್ ಓಪನ್ ಮಾಡಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೂ ನೋಡಿ, ಬೈಬಲ್ ಓಪನ್ ಮಾಡಿ ಆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ಅನ್ನಾಲಿಲ್ ಅನೇಕರನ್ನು ನೋಕಿ ಕರ್ತಾವೆ ಕರ್ತಾವೆ, ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರನ್ನ ನೋಡಿ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿಯೇ ಸ್ವಾಮಿಯೇ, ಉಮ್ನಾಮத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾವು ಬೋಧನೆಗಳನ್ನ ಹೇಳಿಲ್ಲವೇ, உம்நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೆವ್ವಗಳನ್ನ ಬಿಡಿಸಲಿಲ್ಲವೇ, உம்நாமத்தில் நோயாளிகளை சுகமாக்கினோம் அல்லவா, ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅನೇಕ ದೆವ್ವಗಳನ್ನ ರೋಗಗಳನ್ನ ಸೌಖ್ಯ ಮಾಡಿದಲ್ಲವೇ ಎಂದು சொல்லுவார்கள் ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நானும் அவர்களை பார்த்து, ನಾನು ಅವರನ್ನ ನೋಡಿ அக்கிரம செய்கைக்காரரே, ಧರ್ಮವನ್ನ ಮೀರಿ ನಡೆಯುವವರೇ, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ನೀವು ಯಾರಂತಾನೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ನೀವು சொல்லுங்கள். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த வசனத்தை கிறிஸ்துவ ஊழியத்திலே நாம் எல்லோருமாய் மிக பயபக்தியோடு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾದ ನಾವುಗಳು ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇದನ್ನ ನಾವು ವಿಶೇಷವಾಗಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನೋಡಬೇಕಾದಂತ ಮಾತು. எங்களுக்கு முன்பு இங்க ஒரு பாஸ்டர் 1 Corinthians 9 chapter 27th words அவர் வந்து மென்ஷன் பண்ணி போதித்தார். ಇದಕ್ಕೆ ನಾನು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸೇವಕರಾಗಿರುವಂತ ಜೋಸೆಫ್ ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು 1 ಕೊರಿಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದ್ರು. அங்கே பவுல் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಸಂಗಿಸುವ ನಾನು ஒரு நாள் ஆகாதவனாய் போகாதபடிக்கு ನಾನು ಅಯೋಗ್ಯನಾಗಿ ಜೀವಿಸದೆ என்னையே நான், ನನ್ನನ್ನೇ ನಾನು, என் மாம்சத்தை நான் ನನ್ನ ಶರೀರವನ್ನು அடக்கி ஒடுக்கி அர்ப்பணிக்கிறேன், ನನ್ನನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡವನಾಗಿ ಮೈ ಜಜ್ಜಿದವನಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾನೆ. இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய அர்ப்பணிப்பு. ಇದೇ ಅಪೊಸ್ತಲರ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಬೇಕು. பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போனவர், பாரடைஸ்க்கு போனவர் பவுல். ಪೌಲನು ಮಧ್ಯಾಕಾಶ 3 ಆಕಾಶಗಳನ್ನ ನೋಡಿದವನು. பவுல் ஏறக்குறைய 11 ಭಾಷೆகள் பேச தெரிந்தவர். ಅಪೊಸ್ತಲದ ಪೌಲನು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 11 ಭಾಷೆಗಳನ್ನ ಮಾತಾಡುವಂತ ಜ್ಞಾನಿ ಆಗಿದ್ದನು. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி 14 நிருபங்களை பவுல் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு கொடுத்தார். ಅಪೊಸ್ತಲದ ಪೌಲನ ದೇವರಾತ್ಮನು ಪ್ರೇರೇಪಿಸಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 14 ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಕೊಟ್ಟನು. பல ராஜாக்களை பவுல் மாற்றினார், ಅನೇಕ ರಾಜರನ್ನ ಬದಲಾಯಿಸಿದನು. லட்சக்கணக்கான மக்களை பவுல் மாற்றினார். ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನರನ್ನ ಪೌಲನು ಬದಲಾಯಿಸಿದನು. ஆனா அந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? ಆದ್ರೆ ಆ ಪೌಲನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ஒரு நாள் என் கர்த்தருக்கு முன்பு நான் நிற்கும் போது, ಒಂದು ದಿನ ಕರ್ತನ ಮುಂದೆ ನಾನು ನಿಲ್ಲುವಾಗ, ಪೌಲ್ ಯಾರು ನೀನು, ಯಾರು ನೀನು, ನೀನು ಯಾರಿಂದ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ದೇವ್ರೆ ಏನು ಹೇಳ್ತೀರಾ,
ನಾ 14 ನಿರ್ಪವನ್ನು ಬರೆದಿದ್ದೀನಿ, ನೀವು ಹೇಳಿ ಹೇಳಿ. ಆ ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ದೀನಿ, ಈ ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ದೀನಿ, ಆ ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ದೀನಿ, ಅವ್ರನ್ನ ನೋಡಿದ್ದೀನಿ, ಇವ್ರನ್ನ ನೋಡಿದ್ದೀನಿ, ಎಷ್ಟೊಂದು ಅದ್ಭುತ, ಎಷ್ಟೊಂದು ಆಶ್ಚರ್ಯ ನಾ ಮಾಡಿದ್ದೀನಿ. ನನ್ನ ನೋಡಿಯ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಯಾರು ನೀನೊಂದು? ನೀ ಯಾರಿಂದ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರಿಲ್ಲ. ಗೋ ಔಟ್ ಫ್ರಮ್ ಹಿಯರ್. ಆ ಥರ ದೇವರು ನನ್ನ ಹೇಳ್ಕೊಡುದು. ಆ ಭಯದಿಂದ, ಇದೇ ದೇವರ ಭಯ. ನನ್ನ ಶರೀರವನ್ನು ನಾನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟು ನಾನು ಒಪ್ಪಿಕೊಡ್ತೀನಿ. ಚಪ್ಪಲಿಯನ್ನು ತಟ್ಟಿರೆಲ್ಲಾರು. உன் பேராலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா? ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಲಿಲ್ಲವೇ? உன் பேராலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಲಿಲ್ವೇ? உன் பேரால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா? ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ವೇ? அவர்கள் ஏதாவது தவறான வேலை செய்ததாக சொன்னார்களா? ಅಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ತಪ್ಪಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಾ? இல்ல 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 ಇಲ್ಲ ಇಲ್ಲ. மிக மகிமையான வேலை செய்திருக்கிறார். ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳನ್ನು ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்போ அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಅವರನ್ನ ನೋಡಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, அக்கிரம செய்கைக்காரரே, ಅಧರ್ಮವನ್ನ ಮೀರಿ ನಡೆಯುವವರೇ, நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது, ನೀವ್ ಯಾರಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, என்னை விட்டு போங்க. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ರಿ. அப்படி என்றால் பிசாசு துரத்துவது அக்கிரம செயலா? ಹಾಗಾದ್ರೆ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳ ಧರ್ಮವನ್ನ ಮೀರಿ ನಡೆಯುವಂತದ? தீர்க்க தரிசனம் சொல்லுவது அக்கிரம செயலா? ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವಂತದ್ದು ಧರ್ಮವನ್ನ ಮೀರಿ ನಡೆಯುವಂತದ? நோய் நொடிகளை ஓற்றி சுகம் கொடுப்பது அக்கிரம செயலா? ರೋಗಗಳನ್ನು ಓಡಿಸಿ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುವುದು ಧರ್ಮವನ್ನ ಮೀರಿ ನಡೆಯುವಂತದ? இல்லை, இதெல்லாம் தேவனுடைய செயல். ಇದೆಲ್ಲ ದೇವರ ಕ್ರಿಯೆ. ஆனா அதை செய்தவர்கள் வாழ்க்கையை பற்றி இயேசு அங்கு பேசுகிறார். ಆದ್ರೆ ಅದನ್ನು ಮಾಡಿದವರ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்கள் ஊழியத்தில் அற்புதம் நடந்தது, ಅವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೀತು, அதிசயங்கள் நடந்தது, ಅತಿಶಯಗಳು ನಡೀತು, அடையாளங்கள் நடந்தது. ಅದ್ಭುತಗಳು ನಡೀತು. ஆனால் போக 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 ಆದ್ರೆ ಹೋಗ್ತಾ 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 அவர்கள் பரிசுத்தத்தை இழந்து விட்டார்கள். ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಅವರು ಕಳೆದುಕೊಂಡು, அவர்கள் பரிசுத்தத்தில் வாஞ்சி இல்லாமல் போனார்கள். ಅವರು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯ ಇಲ್ಲದವರಾಗಿ, அவர்கள் பரிசுத்தத்தை தேடாமல் போனார்கள். ಅವರು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಹುಡುಕದೆ ಹೋದ್ರು. அவர்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாவதற்கு முயற்சி செய்யாமல் போய்விட்டார்கள். ಅವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುವುದನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ರು. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், ಆದದರಿಂದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಅವರನ್ನು, நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள், ಧರ್ಮ ಮೀರಿ ನಡೆಯುವವರು, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ನೀವ್ ಯಾರಂತ ನನಗೆ போ ಗೊತ್ತಿಲ್ಲ, வெளியில. ಹೊರಗೆ ಹೋಗ್ರಿ. அப்ப அவர்கள் இவ்வளவு காரியம் செய்தும் அவர்கள் எதை செய்யாமல் போனார்கள்? ಆದ್ರೆ ಅವರು ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾರಿ ಯಾವುದನ್ನ ಮಾಡದೆ ಹೋದ್ರು, தன் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளாமல் போனார்கள். ಆದ್ರೆ ಅವರು ತನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಕಾದುಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರು. இது உலகம் முழுவதும் ஊழியம் செய்யக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி. ಈ ಲೋಕವೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ನಮಗೆ ಇದು ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತು. உங்களில் யாரெல்லாம் ஊழியம் செய்ய வருவீர்கள் ஒரு நாள், ஆனால் எச்சரிக்கையான செய்தி. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರ್ತಿರೋ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತು. நல்லது. ಒಳ್ಳೆಯದು. ஒரு கேள்வி கேட்கலாம், ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳಬಹುದು. அப்போ ஒருவர் அக்கிரமக்காரா இருந்தால் பிசாசு ஓடுமா? ಹಾಗಾದ್ರೆ ಅಧರ್ಮವಾಗಿ ಜೀವಿಸಿದ್ರೆ ದೆವ್ವಗಳು ಓಡ್ತದಾ? நோய் சுகமாகுமா? ರೋಗ ಸೌಖ್ಯ ಆಗ್ತದಾ? தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ಬಹುದಾ? முடியாது. ಆಗುದಿಲ್ಲ. ஆனா அவங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? உம் நாமத்தினாலே, ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ, இயேசுவின் பெயரை யார் சொன்னாலும் பிசாசு ஓடும். ಯೇಸುವಿನ ಹೆಸರನ್ನ ಯಾರು ಹೇಳಿದ್ರು ದೆವ್ವ ಓಡ್ತದೆ. இயேசுவின் பெயரை யார் சொன்னாலும் வியாதிக்கார சுகமாவார். ಯೇಸುವಿನ ಹೆಸರನ್ನ ಯಾರು ಹೇಳಿದ್ರು ರೋಗಗಳು ಗುಣ ಆಗ್ತದೆ. இயேசுவின் பெயரில சொல்லும் போதே ஆவியானவர் அபிஷேகிப்பா தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். ಯೇಸುವಿನ ಹೆಸರು ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಬಂದು ಅವರು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನುಡಿತಾರೆ. இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, ಇದರಲ್ಲಿ ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಬೇಕಾದಂತ ಮುಖ್ಯವಾದ ಸಂಗತಿ, தேவன் இந்த அற்புதங்களை ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನ அவர் ஊழியக்காரனுக்காக செய்யவில்லை, ಅವರ ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ, அவரை தேடி வந்த ஜனங்களுக்காக செய்கிறார். ಅವರನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದ ಜನರಿಗಾಗಿ ಕರ್ತನು ನಿಮಗಾಗಿ ಮಾಡಿದ. ದೇವರ ಅற்பುತವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ನಿಮಗಾಗಿ ಕರ್ತನ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಯಾರೆಲ್ಲ ಹುಡುಕೊಂಡು ಬರ್ತಾರ ಅವ್ರಿಗಾಗಿ ದೇವರ ಅற்பುತವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಹುಡುಕಿ ಬರ್ತಾರೋ ಅವರಿಗಾಗಿ ಅದ್ಭುತವನ್ನ ಯೇಸು உங்களுக்காகத்தான் அற்புதங்களை தேவன் கொடுக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಯೇಸು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் தேவ ஊழியக்காரர்கள் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ಇದನ್ನೇ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದೇವ ಸೇವಕರು ನಾವೆಲ್ಲರೂ ಅರಿತುಕೊಳ್ಬೇಕು. என் நிமித்தம் அல்ல, ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರೇ ನನಗಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರೇ ನನಗಾಗಿ ಅಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನ ಯಾರೆಲ್ಲ ಹುಡುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರ ಅವ್ರಿಗಾಗಿ ನೀವು ಅற்பುತವನ್ನು ಕಲಿಸಿರ. ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ
ಕೂಡಿ ಬಂದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅವ್ರಿಗಾಗಿ ಕೊಡ್ತೀರಾ ದೇವರೇ? ಅವರಿಗಾಗಿ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ನಿಮ್ಮ ತಂದೆ, ನಿಮ್ಮ ತಂದೆ ಅವರು, ನಿಮ್ಮ ತಂದೆ ಅವರು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆಲ್ಲ ಶುಭಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಿಮಗಾಗಿ ಅರ್ಪಣವನ್ನು ದೇವರು ಈಗಲೂ ಕೊಡ್ತಾರೆ. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಭಯದಿಂದ ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಬಾಳಬೇಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மிக பயத்தோடு நாம் எல்லோரும் கர்த்தருக்கு நாம் சாட்சியாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். ಅದರಿಂದ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. நல்லது. பரிசுத்தத்தை ஆவியானவர் எப்பொழுது ஆரம்பிக்கிறார்? ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾವಾಗ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ? எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்துக்கு சாகிறோமோ அப்பொழுதுதான் பரிசுத்தத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ಯಾವಾಗ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ನಾವು ಸಾಯ್ತೀವೋ ಆಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ದೇವರ ಆತ್ಮನು ನಡೆಸ್ತಾನೆ. இந்த வேத புத்தகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு சொல்லுகிறார். ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮಗೆ ತೋರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. யாக்கோபின் மகன் 11வது மகன் யோசேப்பு. ಯಾಕೋಬನ 11ನೇ ಮಗ ಯೋಸೇಫನು. தேவன் அவனுக்கு தரிசனங்களை கொடுத்தார். ದೇವರು ಅವನಿಗೆ ದರ್ಶನವನ್ನ ಕೊಟ್ಟನು. அந்த தரிசனத்தின்படி அவனை கர்த்தர் நடத்த தீர்மானித்தார். ಆ ದರ್ಶನದ ಮೂಲಕ ಕರ್ತನವನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ತೀರ್ಮಾನಿಸಿದನು. அவன் அந்த தரிசனத்தை உணரவில்லை. ಅವನು ಆ ದರ್ಶನವನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಿಲ್ಲ. ஆனா அந்த தரிசனத்திலே அவன் நடந்தான். ಆದ್ರೆ ಆ ದರ್ಶನದಲ್ಲಿ ಅವನು ನಡೆದ. அவன் தன்னுடைய அண்ணன்மாரிடத்துல அவன் அந்த தரிசனத்தை சொன்னான். ಅವನು ಹೋಗಿ ಅವರ ಅಣ್ಣನ ಹತ್ರ ದರ್ಶನಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ உங்களுடைய கதிர்கட்டுக்கெல்லாம் என் கதிர்கட்டை வணங்கியது என்று சொன்னான். ನಿಮ್ಮ ವಯಲ್ನಲ್ಲಿ ಇರುವ ಅವನ ಪೈರಿನ ದಂಟುಗಳೆಲ್ಲ ನಿನಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕೋಪಪಟ್ಟಾರು. ಎಲ್ಲರೂ ಕೋಪಗೊಂಡ್ರು. பிறகு அவன் சொன்னான், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கியது என்று சொன்னான். ಅವನು ಪುನಃ ಹೇಳ್ತಾನೆ, ಸೂರ್ಯನು ಚಂದ್ರನು ನಮಗೆ ನಮಸ್ಕರಿಸಿದ್ರು. அவருடைய அம்மா அப்பா அவர் மேல் கோபப்பட்டார். ಅವರ ಅಪ್ಪ ಮೇಲೆ ಅವನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡ್ರು. யாருக்கு அந்த தரிசனம் புரியவில்லை. ಯಾರಿಗೂ ಆ ದರ್ಶನ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ஆனா ஒன்று மாத்திரம் புரிந்தது. ಒಂದು ಮಾತ್ರ ಅರ್ಥ ಆಯ್ತು. இவன் எல்லாருக்கும் பெரிய ஒரு தலைவனாக ஒரு நாள் வரப்போகிறான். ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಒಂದು ನಾಯಕನಾಗಿ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. வாலிப பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, ನಿಮಗಾಗಿ ಒಂದೊಂದು ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಒಂದೊಂದು ಸಿಂಹಾಸನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை நீங்கள் ಆರಾಧನೆ செய்யும் போது அந்த அபிஷேக நேரத்திலே ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ನೀವು ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ, ನೀವು ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿ ಆರಾಧಿಸುವಾಗ ದೇವರಾತ್ಮ ನಿಮಗೆ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸ್ತಾನೆ. இதோ அந்த தரிசனத்துக்கு நேரா யோசேப்பு நடத்தப்படுகிறார். ದರ್ಶನದ ನೇರವಾಗಿ ಯೋಸೇಫನು ನಡೆಸಲ್ಪಟ್ಟನು. அவன் அண்ணன்மார்கள் பொறாமையினாலே அவனை எகிப்தி வியாபாரிகளுக்கு விற்று விடுகிறார்கள். ಅವರ ಅಣ್ಣಂದಿರು ಅವನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಮಾರಿಬಿಟ್ರು. அங்கே அவன் பார்வோனுடைய வேலைக்காரன் அரண்மனையில அவன் வீட்டிலே ஒரு வீட்டு வேலைக்காரனாக இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಅವನು ಹೋಗಿ போட்டிபர்ன மனையிலே ಕೆಲಸದವನಾಗಿ ಮಾಡಿದ. உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தொடும்போது நீங்கள் எல்லோரும் மேனேஜராக இருப்பீர்கள், டெப்டி மேனேஜராக இருப்பீர்கள், கலெக்டராக இருப்பீர்கள் என்று நினைக்க வேண்டாம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಮುಟ್ಟುವಾಗ ನೀವು ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿರ್ತೀರಾ, ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಿರ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. நீங்கள் சாதாரண ஒரு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். ನೀವು ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಕೆಲಸದವರಾಗಿರಬಹುದು. ஆனால் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಿದ್ದಾನೆ. அழைத்த அந்த சிறு காரியத்தில் நீங்கள் உண்மையும் உத்தமமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಕರೆದಂತ ಕರೆಯುವಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಇರುವುದನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. இதுக்கு யோசேப்பு தான் ஒரு நல்ல உதாரணம். ಇದಕ್ಕೆ ನಿಜವಾದ ಒಂದು ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯ ವ್ಯಕ್ತಿ ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಯೋಸೇಫನೇ. ಇದು யோசேப்பு அந்த வீட்டில பாத்திரம் கழுவுவது, ஒட்டகம் கழுவுவது, வீட்டை கழுவுவது, துடைப்புகிறது, இப்படி வேலையில தான் இருந்தான். ಯೋಸೇಫನು ಮನೆಯಲ್ಲಿ ಕಸ ಗುಡಿಸುವಂತದ್ದು ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಚಿಕ್ಕ ಕೆಲಸದಲ್ಲೇ ಇದ್ದ. ஆனால் அவனுக்கு ஒரு சிங்காசனம் எகிப்திலே இருந்தது. ಆದ್ರೆ ಆ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಅವನಿಗಾಗಿ ಒಂದು ಸಿಂಹಾಸನ ಇತ್ತು. இது சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும். ಇದು ಸೈತಾನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. உங்களுக்கு ஒரு சிங்காசனம் இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಸಿಂಹಾಸನವನ್ನ ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும். ಇದು ಸೈತಾನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆக சரியான நேரத்துல, ಆದ್ರೆ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ உங்கள் வாழ்க்கையில பிசாசு நுழைவான். ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬರುವಾಗ ಎಚ್ಚರಿಕೆ அதுக்காகத்தான் இந்த செய்தி. ಅದಕ್ಕಾಗಿ ಸಂದೇಶ. யோசேப்பு வாழ்க்கையில போத்திபாருடைய மனைவியை கொண்டு பிசாசு நுழைந்தான். ಆ ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪೋಟಿಫರನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಇಟ್ಟು ಸೈತಾನನು ಬಂದನು.
பரிசுத்தத்தோடு வாழ்கிற ஒரு ஆண் ஒரு பெண்ணை பிசாசு ஒருபோதும் பயன்படுத்த முடியாது. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಯಾವುದೇ ಹೆಣ್ಣನ್ನ ಇಟ್ಟು ಬೀಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அசுத்த இச்சையோடு இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு ஆணை பிசாசு பயன்படுத்துவான். ಅಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಮನೋಭಾವ ಉಳ್ಳವರನ್ನ ಮಾತ್ರ ಸೈತಾನನು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. என்றால் அவர்கள் ஏற்கனவே பிசாசின் பாக்கெட்ல தான் இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಸೈತಾನನ ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. அப்படிப்பட்டவள் தான் போத்திபாருடைய மனைவி. ಅಂತವರೇ ಆ ರೀತಿಯಾದ ಹೆಂಡತಿಯ ಪೋಟಿಫರನ ಹೆಂಡತಿ. அவள் கடந்த காலத்தில் மிக கேடாய் வாழ்ந்தவள். ಅವಳು ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ಕೇಡಾಗಿ ಜೀವಿಸಿದವಳು. இச்சையின் ஆவி அவளோடு இருந்தது. ಇಚ್ಛೆಯ ಆತ್ಮ ಅವಳ ಒಳಗಿತ್ತು. இதோ அந்த அசுத்த ஆவி ஒரு நாள் யோசேப்பை பிடித்து கொண்டது. ಆ ಅಶುದ್ಧ ಆತ್ಮ ಯೋಸೇಫನ ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಬಂತು. ಅವನು ஒரு வேலைக்காரன். ಅವನೊಂದು ಕೆಲಸದವನು. அவள் ஒரு அரண்மனை எஜமானி. ಅವಳು ಆ ಅರಮನೆಯ ಯಜಮಾನಿ. ஆனா இச்சையால் நிரம்பியவள். ಆ ಇಚ್ಛೆಯಿಂದ ತುಂಬಿದೆ. அவள் யோசேப்பை பிடித்து இழுத்தாள். ಯೋಸೇಫನ ಹಿಡಿದು ಎಳೆದ್ಲು. வா என்னோட பாவம் செய்ய வா. ಬಾ ನನ್ನೊಂದಿಗೆ ಪಾಪ ಮಾಡ ಎಂಬುದಾಗಿ. இப்படித்தான் நீங்கள் காலேஜுக்கு போகும்போது உங்களை ஒரு பையன் ஒரு பெண் இழுப்பார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಕಾಲೇಜ್ಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಹುಡುಗ ಹುಡುಗಿ ಇರ್ತಾರೆ ஒரு ನೋಡಬಹುದು. பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை இழுப்பார்கள். ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಎಳಿಬಹುದು. ஒரு ஃபங்க்ஷன் இடத்துல உங்களை இழுப்பார்கள். ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಎಳಿಬಹುದು. நீங்கள் யாரோட பழகும்போது உங்களை இப்படி சந்திப்பார்கள். ನೀವು ಯಾರಾದ್ರೂ ನೀವು ಮಾತನಾಡುವಾಗ ಸಂಧಿಸುವಾಗ ಇಂಥ ಸಂಗತಿಗಳು ನಡೆಯಬಹುದು. எச்சரிக்கை. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சிங்காசனம் வைத்திருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಒಂದು ದೇವರ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த சிங்காசனத்துக்கு நீங்கள் போகாதபடிக்கு உங்களை ஒரு குப்பையில கொண்டு போய் தள்ள பிசாசு இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில ஒரு முறை நுழைவார். ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನ ಆ ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ ಹೋಗದಾಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಕಸದಲ್ಲಿ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಪ್ರೇರೇಪಣೆಗೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ஆகவே பாவம் செய்யும்படி ஒரு வேலைக்காரனை எஜமானி அழைக்கிறார். ಆದುದರಿಂದ ಒಂದು ಕೆಲಸದವನನ್ನ ಒಂದು ರಾಣಿ ಯಜಮಾನಿ ಬಂದು ಎಳಿಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತಾಳೆ. அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன? ಅದಕ್ಕೆ ಅವನು ಹೇಳಿದಂತ ಮಾತೇನು? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம் கடைசி வார்த்தை. ಆದಿಕಾಂಡ 39ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ ಕೊನೆಯ ವಾಕ್ಯ. என் தேவனுக்கு விரோதமாக ನನ್ನ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ நான் பாவம் செய்வது எப்படி? ನನ್ನ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಪಾಪ ಹೇಗೆ ಮಾಡಲಿ? அப்படியே பிசாசின் தலையில சம்மட்டில் அடிச்சா யோசேப்பு. ಹಾಗೆ ಸೈತಾನ ತಲೆಗೆ ಒಂದು ಸುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದ ಹಾಗೆ. பாவம் என்பது தேவனுக்கு விரோதமான ஒன்று. ಪಾಪ ಎಂಬುದು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದದೊಂದು. இதை உலகம் அறியாது. ಇದು ಲೋಕ ಅರಿತಿಲ್ಲ. கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்தவ ஜனங்கள் பிள்ளைகள் தான் இதை அறிந்திருக்க வேண்டும். ಇದು ಕ್ರೈಸ್ತ ದೇವರ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಅರಿತಿದ್ದಾರೆ. யோசேப்பு என்ன சொன்னான்? ಯೋಸೇಫನ್ ಏನ್ ಹೇಳಿದ? என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ನನ್ನ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಗೆ ಪಾಪ ಮಾಡಲಿ? ஞாபகம் இருக்கட்டும், யோசேப்பு சண்டே கிளாஸ் போகவில்லை. ಜ್ಞಾಪಕ ಇರಲಿ, ಯೋಸೇಫನ್ ಯಾವುದೇ ಸಂಡೆ ಕ್ಲಾಸಿಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. வார வாரம் இப்படி ஒரு சபை ஆராதனைக்கு அவன் போகவில்லை. ವಾರ ವಾರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಗೆ ಆತನು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. யோசேப் கையில இப்படி ஒரு பைபிளும் இருந்ததில்லை. ಯೋಸೇಫ್ ಕೈಯಲ್ಲಿ ಈ ತರ ಒಂದು ಬೈಬಲ್ ಇರಲಿಲ್ಲ. ஆனா நீங்க சண்டே கிளாஸ்க்கு வருகின்றீர்கள், சண்டே சர்ச்சுக்கு வருகின்றீர்கள், உங்க எல்லார் கையில பைபிள் இருக்கிறது. ಆದ್ರೆ ನೀವು ಸಂಡೆ ಕ್ಲಾಸಿಗೆ ಬರ್ತೀರಿ, ನೀವು ಸಂಡೆ ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಿ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಬೈಬಲ್ ಇದೆ. இந்த சபையினுடைய தலைமை ஆயர் ரோஷன் லோபோ, ரெவரண்ட் பாஸ்டர் ரோஷன் லோபோவை ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி அபிஷேகித்து மிக ஆழமான சத்தியங்களை உங்கள் இதயங்களில் விதைத்து கொண்டு வருகிறார். ಆದ್ದರಿಂದ ಈ ಸೇವಕರಾಗಿರುವಂತ ಅಪೊಸ್ತಲ ಆಗಿರುವಂತ ರೋಷನ್ ಲೋಬೋ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನವರನ್ನು ತುಂಬಿಸಿ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಸತ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம், ಅವರ ಮೇಲಿರುವಂತ ಅಭಿಷೇಕ, அந்த ஃபயர், ಆ ಬೆಂಕಿ, நீங்க பெங்களூர்ல இருந்தோம், உடுப்பி எந்தெந்த கார்னர்ல இருந்தோம் இந்த ஆராதனைக்கு வருகின்றீர்கள். ಅದರಿಂದ ಮಂಗಳೂರಿನಿಂದ ಯಾವುದೋ ಕಾಡುಗಳಿಂದಲೋ ನೀವು ಅದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ. என்றால் ரெவரண்ட் பாஸ்டர் ரோஷன் லோபோ மேல தேவனுடைய அந்த ஃபயர், அந்த அபிஷேகம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ಸೇವಕರಾಗಿರುವಂತ ರೋಷನ್ ಲೋಬೋ ಅವರ ಮೇಲೆ ಆ ಬೆಂಕಿ, ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ಅದರಿಂದ ಈ ಅನುಭವಗಳೆಲ್ಲ ನೀವು ಹೊಂದಿದ್ದೀರಿ. ஆனால் யோசேப்புக்கு இப்படி ஒரு அனுபவம் இல்லை. ಆದ್ರೆ ಯೋಸೇಫನಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಅನುಭವ ಇಲ್ಲ. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும். ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಗೊತ್ತು, எனக்கு தரிசனங்களை கொடுத்த இஸ்ரவேலின் கடவுள், ನನಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟ ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರು, அவர் பரிசுத்தர், ಅವರು ಪರಿಶುದ್ಧನು. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல ಅವರು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ நானும் பரிசுத்தரா இருக்க வேண்டும். ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರಬೇಕು. அவர் பரிசுத்தர். ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. அந்த
வாலிபன் யோசப்புக்கு அது தெரியும். ಆ ಯೋನಸ್ತಾದ ಯೋಸೆಫನಿಗೆ ಆ ವಿಷಯ ಗೊತ್ತಿದೆ. ஆகவேதான் பாவம் செய்ய வாய்ப்பு வந்தது. ಆದುದರಿಂದ ಅವನಿಗೆ ಪಾಪ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಬಂತು. என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்றார். ನನ್ನ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಹೇಗೆ ಪಾಪ ಮಾಡಲಿ? உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? உங்களை எத்தனை பேர் அப்படி சொல்லி இருப்பீர்கள்? ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಹೇಳ್ತೀರಿ? நீங்க வேலை செய்யற இடத்துல, ನೀವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಜಾಗದಲ್ಲಿ, யூனிவர்சிட்டியில, ನೀವು ಓದುವಂತ ಯೂನಿವರ್ಸಿಟಿಯಲ್ಲಿ, காலேஜ்ல, ಕಾಲೇಜ್ಗಳಲ್ಲಿ, பழகிற இடத்துல, ನೀವು ಬೆರೆಯುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, பல பேரோடு இருக்கிற இடத்துல, ನೀವು ಅನೇಕ ಜನರು ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, உங்களுக்கு செல்போன்ல ஒரு ராங் கால் வரும்போது, ನಿಮಗೆ ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ಒಂದು ರಾಂಗ್ ಕಾಲ್ ಬರುವಾಗ, உங்கள் எத்தனை பேர் இப்படி பதில் சொல்ல முடியும்? ನೀವು ಎಷ್ಟು ಜನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? சிந்திச்சு பாருங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಯೋಚನೆ ಮಾಡಿ. நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கிற நேரம் ஒன்று வருகிறது. ನೀವು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಒಂದು ಸಮಯ ಬರ್ತದೆ. இயேசுவின் நாமத்தில் அந்த பாவத்தை இச்சையை ஜெயித்து விட்டார். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆ ಪಾಪವನ್ನ ಇಚ್ಛೆಯನ್ನು ನೀವು ಜಯಿಸಿಬಿಟ್ರೆ, உங்களுக்கு அந்த மகிமை, அந்த glory, உங்களுக்கு அந்த மகிமை சிங்காசனத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். ಆ ಮಹಿಮೆಯ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕೂರಿಸ್ತಾರೆ. ஆனால் அங்கே நீங்கள் அடிமையாய் விட்டார். ಆದ್ರೆ ನೀವು ಅಲ್ಲಿ ಅಧೀನರಾದ್ರೆ, உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் தினமும் அழுது கொண்டு நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். ಆದ್ರೆ ನೀವು ಪ್ರತಿ ದಿನ ನೀವು ಅಳುತ್ತಾ ನೀವು ಕೊರಗ್ತಾ ಇರ್ತೀರಿ. உங்களுடைய படிப்பு போய்விடும், உங்களுடைய கௌரவம் போய்விடும், உங்களோட அப்பா அம்மா எல்லாரும் பைத்தியம் பிடித்தவர்களாக மாறிவிடுவார். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಹೋಗ್ತದೆ, ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರುವಂತದ್ದು ಎಲ್ಲ ಹೋಗ್ತದೆ. உணர்ந்து பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க ஒரு நாள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಯಾವ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಅನ್ನ ಇಟ್ಕೊಳ್ಬಾರ್ದು. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரெண்ட். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಬ್ಬರೇ ನಿಮಗೆ ಫಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್, ಲಾಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್, ಬೆಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್ ಆಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஆகவே யோசேப்பு சொன்னான், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து எப்படி? ಅದರಿಂದ ಯೋಸೆಫನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಗೆ ಪಾಪ ಮಾಡಲಿ? அவனை கர்த்தர் தன் கையில் எடுத்தார். ಆದ್ದರಿಂದ ಅವನ ಕರ್ತನು ಆತನನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡ. அவனைத்தான் எகிப்திய பிரதம மந்திரி சிங்காசனத்தில் கர்த்தர் யோசேப்பு உட்கார வைத்தார். ಅವನನ್ನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿಯಾಗಿ ಮಾಡಿದ. அந்த யோசேப்பு தான் எகிப்து தேசத்துக்கே சாப்பாடு போட்டார். ಆ ಯೋಸೆಫನೇ ಆ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆಲ್ಲ ಊಟ ಹಾಕಿದ. அந்த யோசேப்பு தான் உலகத்துக்கே சாப்பாடு போட்டார். ಆ ಯೋಸೆಫನೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಊಟ ಹಾಕಿದ. இப்படித்தான் இன்றைக்கு உங்களையும் நம்மையும் கர்த்தர் அழைக்கிறார். ದೇವರು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮನ್ನ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. இப்படிப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கு இந்த சபையினுடைய பாஸ்டர், ரெவரண்ட் பாஸ்டர் ரோஷன் லோபோவை கர்த்தர் ஒரு யோசேப்பை போல உயர்த்தி தேசத்துக்கெல்லாம் தேவ சத்தியம் எனும் சாப்பாடு போடும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರುವಂತಹ ರೋಷನ್ ಲೋಬೋ ಅವರ ಮೂಲಕ ಈ ಲೋಕಕ್ಕೆ, ಈ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ, ಈ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நம்மை அர்ப்பணிக்க 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 அபிஷேகம் நிரம்பிக்கொண்டே வரும். ನಾವು ಅರ್ಪಿಸುತ್ತಾ 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 ಅಭಿಷೇಕವು ನಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ನಡೆಸ್ತದೆ. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தம் சாத்தானை ஜெயிக்க வைக்கும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವು ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಸೈತಾನನ ಜಯಗೊಳಿಸುತ್ತದೆ. பரிசுத்தம் சாத்தானுடைய மேடைகள் மேல் ஏறி நிற்க வைக்கும். ಅಭಿಷೇಕವು ಸೈತಾನನ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. பரிசுத்தம் எல்லா கதவுகளை திறந்து விடும். ಪರಿಶುದ್ಧತೆ ಎಲ್ಲ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದು ಬಿಡುತ್ತದೆ. தேவன் பரிசுத்தர். ದೇವರು ಪರಿಶುದ್ಧನು. நாமும் பரிசுத்தரா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர் ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. கொடுத்த வேத வசனம் பரிசுத்தம். ಆತನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರ ವಾಕ್ಯವು ಪರಿಶುದ್ಧ. அவர் கொடுத்த ஆவியானவர் பரிசுத்தம். ಆತನು ಕೊಟ್ಟಂತ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಪರಿಶುದ್ಧ. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಪರಿಶುದ್ಧ. இயேசுவின் உடல் பரிசுத்தம். ಯೇಸುವಿನ ದೇಹ ಪರಿಶುದ್ಧ. இயேசு உண்டாக்கி அவருடைய பரிசுத்த சபை பரிசுத்த சபையாக ಯೇಸು ಉಂಟು ಮಾಡಿದ ಸಭೆಯು ಪರಿಶುದ್ಧ ಸಭೆಯಾಗಿದೆ. அவர் பரிசுத்த ஆவியால் சபையினுடைய மேய்ப்பர்களை கொடுக்கிறார். ಅದರಿಂದ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸಭೆಗೆ ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವ ಸೇವಕರ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, ಆದುದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರೋ ಪ್ರಕಾರ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. எல்லாரும் பலமாய் கைகளை தட்டி கர்த்தருக்கு நாம் கோடி நன்றி செலுத்துவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பாவம் சாகட்டும். ಕರ್ತನೇ, ಪಾಪವು ಸಾಯಲಿ.
சினிமா சீரியல் ஆசைகள் சாகட்டும். ಸಿನಿಮಾ ಸೀರಿಯಲ್ ಆಸೆಗಳು ಸಾಯಲಿ. உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ಗಳಕ್ಕೆಲ್ಲ நீங்கள் ஒருபோதும் கவனம் வைக்க கூடாது. ನಿಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಡೆಸದೆ ಇರುವಂತ ಯಾವ ಯೂಟ್ಯೂಬ್ ಯಾವುದು ಸಂಗತಿಗಳಿಗೆ ನೀವು ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಕೆಡಿಸಬಾರದು. உங்க பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த சினிமா எந்த சீரியலுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಸಿನಿಮಾ ಯಾವ ಸಂಗತಿಗಳಿಗೆ ನೀವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬಾರದು. தேவையற்ற ஆண்களோடு பெண்களோடு செல்போன்ல அவர் கணக்கா நீங்க பேசவே கூடாது. ದಯಮಾಡಿ ಹುಡುಗ ಹುಡುಗಿಯರು ಫೋನಲ್ಲಿ ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಮಾತಾಡಬಾರದು. இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅವೆಲ್ಲವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. நீங்கள் முதல் இடத்தை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮೊದಲ ಸ್ಥಾನವನ್ನು ಕರ್ತನಿಗೆ ನೀವು ಕೊಡಬೇಕು. நீங்கள் வேதத்துக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡಬೇಕು. என்னுடைய தேவன் பரிசுத்தர், ನನ್ನ ದೇವರು ಪರಿಶುದ್ಧನು, நானும் பரிசுத்த பிள்ளையா இருப்பேன், ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಗನಾಗಿ நானும் ಇರ್ತೇನೆ, பரிசுத்த சிந்தையோடு இருப்பேன், ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾದ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பு, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ದೇವರೇ ನನ್ನ ತುಂಬಿಸು, நான் பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்பேன், ನಾನು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತೇನೆ இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. நல்லது. பரிசுத்தம் நமக்கு ரெண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கொண்டு வருகிறது. ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆ ಎರಡು ಅದ್ಭುತವಾದ ಆಶ್ಚರ್ಯ ಸಂಗತಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತದೆ. ಒಂದು யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ಯೋಶುವ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. யோசுவா 3:5. ಯೋಶುವ 3:5. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் பயணம் செய்தார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತದಿಂದ 40 ವರ್ಷ ಆ ಅರಣ್ಯ ಮರಳುಗಾಡಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದರು. தேவன் அவருக்கு பரிபூர்ணமான ரட்சிப்பை விடுதலையை கொடுத்தார். ದೇವರು ಅವರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. மோசே எகிப்துக்கு அனுப்பினார். ಮೋಶೆಯನ್ನ ದೇವರು ಐಗುಪ್ತಕ್ಕೆ இஸ்ரேல் மக்களை ரட்சிக்க விடுவிக்க. ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை முழு உலகத்துக்கும் அனுப்பினார். ಆದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸುವನೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟ. நம்மை முழு உலகில் எல்லோரையும் ரட்சிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசுவே. ನಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು. ஆகவே அந்த மோசேயை கொண்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார். ಆ ಮೋಶೆ ಮೂಲಕ 40 ವರ್ಷ ಅರಣ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ನಡೆಸಿದ. அவர்களை அப்படியே ஒரு பறக்கும் பாயில உட்கார வச்சு 2000 பேர் அப்படியே பாய் போய் அப்படியே பாலும் தேனோட தேசத்தில் விடவில்லை. ಅವರನ್ನ ಹಾಗೆ ಹಾರುವಂತ ಯಾವುದೇ ಚಾಪೆ ಮೇಲೆ ಕೂರಿಸಿ ಹಾಗೆ ಹಾರಿಕೊಂಡು ಹೋಗಿ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಅವರನ್ನ ಇಳಿಸಲಿಲ್ಲ. அவர்களை ஆண்டவர் சிலுவை அனுபவங்களோடு நடத்தினார். ಅವರನ್ನ ಶಿಲುಬೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿದ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் சிலுவை சுமந்து செல்லும் ஒரு வாழ்க்கை. ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಅನುದಿನವೂ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತು ಹೋಗುವಂತ ಜೀವಿತ. அற்புதங்கள் இருக்கிறது, ಅದ್ಭುತ ಇದೆ, அடையாளங்கள் இருக்கிறது, ಅದ್ಭುತ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳಿದೆ, அபிஷேகங்கள் இருக்கிறது, ಅಭಿಷೇಕ ಇದೆ, ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறது, ಆರ್ಭಟಿಸುವಿಕೆ ಇದೆ, தரிசனங்கள் இருக்கிறது, ದರ್ಶನವಿದೆ, சுகபலன்கள் இருக்கிறது, ಸುಖ ಆರೋಗ್ಯವಿದೆ, ஜெயம் இருக்கிறது. ಜಯವಿದೆ. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலே சிலுவை சுமக்கும் அனுபவம் தான் கிறிஸ்தவ அழைப்பு. ಅದೆಲ್ಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವ ಜೀವನವೇ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ. அந்த வனாந்தரத்துல ஒன்றுமே இல்லை. ಆ ಅರಣ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இன்றைக்கு நாம் போய் பார்க்கல, எகிப்துக்கும் இஸ்ராயலுக்கும் உள்ள வனாந்தரத்துல ஒரு மரம் செடி கொடி ஒன்றுமே கிடையாது. ಇವತ್ತಿಗೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಆ ಅರಣ್ಯ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಮರ ಗಿಡ ಯಾವುದು ಸಹ ಇಲ್ಲ. ஆனால் பாலும் தேனும் உள்ள தேசம் இருக்கிறது. ಆದ್ರೆ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶವಿದೆ. அவர்கள் இனிமேல் பாலை பார்க்க போகிறார்கள், தேனை பார்க்க போகிறார்கள். ಇನ್ನು ಮೇಲೆ ಅವರು ಹಾಲು ಹರಿಯುವಂತ ಜೇನು ಹರಿಯುವಂತ ಹಾಲು ಇರುವಂತ ದೇಶವನ್ನು. ஆனா வனாந்தரத்துல ஒன்றுமே இல்லை. ಆದ್ರೆ ಮಧ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ இங்கதான் தேவன் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ರು. காலையில மத்தியானம் ராத்திரி சாப்பாடு வேண்டும். ಮಧ್ಯಾಹ್ನ ಬೆಳಗ್ಗೆ ಊಟ ಬೇಕು. எல்லாரும் கைகளை பரலோகத்தின் நேராக நீட்டினார்கள். தேவனே எங்களுக்கு சாப்பாடு அனுப்புங்க. ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕದ ಕಡೆಗೆ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ದೇವರೇ ನನಗೆ ಊಟ ಬೇಕು. ஆண்டவர் மன்னாவை அனுப்பினார். ದೇವರು ಮನ್ನವನ್ನ ಕಳಿಸಿದ್ರು. குடிக்கிற தண்ணி வேண்டும். ಕುಡಿಲಿಕ್ಕೆ ನೀರು ಬೇಕು. தேவனே எங்களுக்கு குடிக்கிற தண்ணி கொடுங்க. ದೇವರೇ ನನಗೆ ಕುಡಿಲಿಕ್ಕೆ ನೀರು ಕೊಡಿ. ஆண்டவர் மலைகளை திறந்து தண்ணீரை கொடுத்தார். ದೇವರು ಬೆಟ್ಟವನ್ನು ಒಡೆದು ನೀರನ್ನ ಕೊಟ್ರು. பெரும் வெயில் வந்தது. ದೊಡ್ಡ ಬಿಸಿಲು ಬಂತು. தேவனே தாங்க முடியாத வெயில் ஆண்டவரே.
ದೇವರೇ ತಡಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ ಬಿಸಿಲು ಎಂಬುದಾಗಿ. ஒரு மேகம் வந்து சூரியனை மறைத்தது. ಅವರ ಒಂದು ಮೇಘ ಸ್ತಂಭ ಅವರಿಗಾಗಿ ಮೇಲೆ இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த ஜனங்கள் கைகளை பரலோகத்துக்கு நேராய் நீட்டும் பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ಆ ಒಂದೊಂದು ವಿಷಯಕ್ಕಾಗಿಯೂ ದೇವರನ್ನ ಅವರು ಆತುಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪಾಠವನ್ನು ಅವರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ರು. ஊழியமானாலும் சரி, உங்களுடைய வியாபாரமானாலும் சரி, உங்களுடைய முன்னேற்றமானாலும் சரி, எல்லா நேரத்தில் கையை பரலோகத்து நீட்டும் அனுபவத்தில் தான் உங்களை நம்மையும் கர்த்தர் இன்றைக்கு நடத்துவார். ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಾಗ್ಲಿ ಕೆಲಸದಲ್ಲಾಗ್ಲಿ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಆಗ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನೇ ಎದುರು ನೋಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇವತ್ತಿಗೂ ಕಲಿಸಿಕೊಡುವಂತ. அங்கு அவர்கள் எப்போதும் பாலையும் தேனையும் பார்க்க போகிறார்கள். ಇನ್ನು ಮುಂದೆ ಅವರು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವುದನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ இங்கே படித்த அந்த பாடம் தான் பாலை சாப்பிட்டாலும் தேனை சாப்பிட்டாலும் முன்பு அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕಲಿತಂತ ಪಾಠವೇ ಅಲ್ಲಿ ಹಾಲನ್ನು ಕುಡಿದ್ರು ಜೇನನ್ನು ತಿಂದ್ರು ಇಲ್ಲಿ ಕಲಿತ ಪಾಠವೇ ಅವ್ರನ್ನ இந்த ನಡೆಸ್ತದೆ. பாடத்தை தான் வனாந்தரத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ಈ ಪಾಠವನ್ನೇ ಆ ಮಧ್ಯ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕಲಿಸಿಕೊಟ್ರು. இரண்டாவது இந்த வனாந்தரத்தில் தான் 10 கட்டளை கொடுத்தார், நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ಎರಡನೇದಾಗಿ ಆ ಅರಣ್ಯದಲ್ಲೇ ದೇವರು ಅವರಿಗೆ ದಶಾಜ್ಞೆಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. என்றால் அந்த பாலும் தேனோட தேசத்தில் அவர்கள் போய் இந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಜೇನು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಈ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. இந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவன் பாலும் தேனோட தேசத்துக்கு முன்பு கொடுத்தார். ಈ ಪಾಠಗಳೆಲ್ಲ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅವರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದನು. உங்களுடைய பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய அடையாளம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பிசினஸ், இந்த பாடத்தை எல்லாம் நீங்களும் நாமும் கற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். ನಿಮಗೆ ಮುಂದೆ ಇರುವಂತ ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕ, ದೊಡ್ಡ ಸಂಗತಿಗಳು, ದೊಡ್ಡ ಬಿಸ್ನೆಸ್ ಗಳಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮೊದಲು ಈ ಸಂಗತಿಗಳನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. இந்த சிலுவை அனுபவத்தில் வந்தவர்கள் தான் அற்புதமான போதகர்களாக, அப்போஸ்தலர்களாக எழும்பியிருப்பதை நாம் காணலாம். ಈ ಶಿಲುಬೆ ಆದಿಯಲ್ಲಿ ಬಂದಂತ ಸೇವಕರುಗಳು ಮಾತ್ರ ಈಗ ಅಪೋಸ್ತಲರಾಗಿಯೂ ದೊಡ್ಡ ಸೇವಕರುಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த சிலுவை அனுபவத்தில் வந்தவர்கள் தான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், டாப் கிளாஸ் பிசினஸ் மேனா வந்து நிற்பார்கள். ಈ ಶಿಲುಬೆ ಆದಿಗಳಲ್ಲಿ ಬಂದಂತವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ದೊಡ್ಡ ಬಿಸ್ನೆಸ್ ಮ್ಯಾನ್ ಗಳಾಗಿರೋದನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. ஆக எப்போதுமா இந்த சிலுவை அனுபவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಯಾವಾಗಲೂ ಶಿಲುಬೆ ಅನುಭವಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡಿ. இதோ இப்பொழுது யோசுவாவோடு அந்த பாலும் தேனோட தேசத்துக்கு இந்த ஜனங்கள் போகிறார்கள். ಈಗ ಯೋಶುವನ ಜೊತೆ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶಕ್ಕೆ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இனி அவர்கள் அந்த இடத்துல நிரந்தரமாய் இஸ்ரவேல் தேசத்திலே பாலும் தேனோட தேசத்திலே வாழ போகிறார்கள். ಇನ್ನು ಮೇಲೆ ಅವರು ನಿರಂತರವಾಗಿ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶದಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಅವರು ಜೀವಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அப்போ கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், ಆಗ ಕರ್ತನು ಯೋಶುವನಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, இந்த ஜனங்களுக்கு சொல். ಈ ಜನರಿಗೆ ನೀನು ಹೇಳು. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ಯೋಶುವ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. யோசுவா கர்த்தருடைய ஆவியால் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೋಶುವನು ಕರ್ತನ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, இந்த ஜனங்களை இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்தப்படுத்து. ಈ ಜನರನ್ನ ಇವತ್ತು ನಾಳೆ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸು. 3வது நாளிலே நான் அற்புதம் செய்வேன். 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡ್ತೇನೆ. பார்த்தீர்களா? அற்புதத்துக்கு முன்பு எது முக்கியம்? ಅದ್ಭುತಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಯಾವುದು ಮುಖ್ಯ? பரிசுத்தம் தான் முக்கியம். ಪರಿಶುದ್ಧತೆನೇ ಮುಖ್ಯ. இன்றைய ஊழியத்துல இதுதான் ஜனங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். ಇವತ್ತಿನ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಇದೇ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೋಧಿಸಲ್ಪಡಬೇಕು. ஜனங்கள் பரிசுத்தத்தை விட்டு விட்டார்கள், மறந்து விட்டார்கள். ಜನರು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರು, ಮರೆತು ಬಿಟ್ರು. ஓ, எனக்கு அங்க போனா அற்புதமா, அங்க போனா அற்புதமா, அங்க போனா அற்புதமா என்று போடுகிறார்கள். ಜನರುಗಳು ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅದ್ಭುತ, ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅದ್ಭುತ, ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅದ್ಭುತ ಅಂತ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எச்சரிக்கை, ಎಚ್ಚರಿಕೆ. சாத்தானும் கூட ஒரு சில அடையாளங்களை, அற்புதங்களை செய்வார். ಸೈತಾನು ಕೂಡ ಕೆಲವು ಅದ್ಭುತಗಳನ್ನ, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரத்தில் ಯಾಜಕಾಂಡ ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7லிருந்து 10 வரைக்கும் 7ರಿಂದ 10 ತನಕ மோசஸ் ஆரோனும் பார்வோன் முன்பு போய் நின்றார்கள். ಮೋಶೆಯು ಆರೋನು ಮೋಶೆ ಐಗುಪ್ತ ಫರೋಹನ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತು, யார் நீங்கெல்லாம்? ಯಾರು ನೀವು? ஓ, சர்வ வல்லமுள்ள இஸ்ரவேலின் தேவன் எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பினார். ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕಳಿಸಿದ್ದಾನೆ. அது வரைக்கும் பார்வோன் தன்னைத்தான் தேவன் என்று நினைத்து கொண்டிருந்தான். ಅಲ್ಲಿ ತನಕ ಫರೋಹನು ಅವನನ್ನೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಅನ್ಕೊಂಡಿದ್ದ. அவனுக்கு ஒரு ஆச்சரியமா போனது. ಅವನಿಗೊಂದು ಆಶ್ಚರ್ಯ, என்ன இஸ்ரவேலின் கடவுள் சர்வ வல்லமுள்ள கடவுளா? ಏನು ಇಸ್ರೇಲ್ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, அதுக்கு என்ன அடையாளம்? ಅದು ನನ್ನ ಗುರುತು. என்ன அடையாளமா? தோ பார் என்று மோசே கையில் கோலை கீழே போட்டார். ಆಗ ಮೋಶೆ ಅವನ ಕೈಯಲ್ಲಿದ್ದ ಕೋಲನ ಕೆಳಗೆ ಹಾಕಿದ. அது பாம்பாக மாறியது. ಅದು ಹಾವಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತು. அதை பார்த்து பார்வோன் பயப்படவில்லை, சிரித்தான்.
ಅದನ್ನು ನೋಡಿ ಫರೋನ್ ನೋಡಿ ನಗಾಡಿದ. உடனே அவன் தன்னிடத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மந்திரவாதிகளை கூப்பிட்டான். ಅವನ ಜೊತೆ ಇದ್ದಂತ ಎಲ್ಲ ಮಂತ್ರವಾದಿಗಳನ್ನ ಕರೆದ. அவங்க கையில எல்லாம் ஒரு சின்ன மந்திரக்கோல் இருந்தது. ಅವರ ಕೈಯಲ್ಲೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಂತ್ರಕೋಲಿತ್ತು. அவங்க மந்திரக்கோலை கீழே போடுங்கள் என்று. ಅವ್ರ ಮಂತ್ರಕೋಲನ್ನ ಕೆಳಗೆ ಹಾಕಿದ್ರು. எல்லாரும் போட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಹಾಕಿದ್ರು. சூ சாம் சாம் போட்டாங்க. ಚೂ ಚಾ ಎಂಬುದಾಗಿ ಕೆಳಗೆ ಹಾಕಿದ್ರು. எல்லாம் பாம்பாய். ಎಲ್ಲ ಆಯ್ತು. பார்வோன் சொன்னான் மோசையை பார்த்து, உன்னுடைய கடவுள் பெரிய கடவுள் என்று சொன்னி கோல் பாம்பானது, என் மந்திரவாதிகள் கோல் கூட பாம்பா இருக்கிறது. ಆಗ ಫರೋನನ್ನು ನೋಡಿ ಮೋಶೆನ ನೋಡಿ ಹೇಳ್ದ, ನೋಡ್ದ ನಿನ್ನ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ, ನೋಡು ನನ್ನ ಕೋಲ್ಸ ನಮ್ಮ ಜನಗಳ ಕೋಲ್ಸ ಹಾವಾಯ್ತು. சிந்திச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. தேவனுடைய கோல் அவர் தேவன் என்பதை காட்டியது. ದೇವರ ಕೋಲು ದೇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸ್ತು. அப்ப இந்த மந்திரவாதிகள் கோல் கூட பாம்பாச்சே. ಆದ್ರೆ ಮಂತ್ರವಾದಿಗಳ ಕೋಲು ಸಹ ಹಾವಾಯ್ತಲ್ಲ. அன்பான தேவ பிள்ளைகளை, இது நினைவில் வை. ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ. சாத்தானும் சில குட்டி குட்டி அற்புதங்களை செய்வார். ಸೈತನು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಂಗತಿಗಳನ್ನ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. நீ ಅற்புதத்தை முதல்ல தேடாத. ನೀನು ಅದ್ಭುತವನ್ನು ಮೊದಲು ಹುಡುಕಬೇಡ. அற்புதம் செய்கிற இயேசுவை முதலாவது தேடு. ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡುವಂತ ಯೇಸುವನ ಮೊದಲು ಹುಡುಕು. ஹalleluya. என்ன நடந்தது? மோசஸ் பார்வோனை பார்த்து சொன்ன, மிஸ்டர் பார்வோன். ಮೋಶೆ ಫರೋನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ದ, ಮಿಸ್ಟರ್ ಫರೋನನೇ கொஞ்சம் கீழே பார். ಸ್ವಲ್ಪ ಕೆಳಗೆ ನೋಡು. கீழே பார்த்த ಕೆಳಗೆ ನೋಡ್ದ ಅಂತ ಹೇಳಿ, தேவனுடைய பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கி விட்டது. ದೇವರ ಕೈಯಲ್ಲಿದ್ದಂತ ಕೋಲಿನ இதைதான் 2026 வருஷமாக இயேசுவின் நாமம் உலகில் உள்ள எல்லா பேய்களையும் ஜெயிக்கிற நாமம். ಇದೇ ಯೇಸುವಿನ ಹೆಸರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ 2026ನೇ ವರ್ಷದ ತನಕ ಎಲ್ಲಾ ದೈವಗಳನ್ನ ಜಯಿಸುವಂತ ಹೆಸರು. ಬಲವಾಗಿ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟಿರಿ ಎಲ್ಲರೂ. எத்தனை 1000 கோடி பாம்புகள் வந்தாலும், ಎಷ್ಟು ಕೋಟಿ ಹಾವುಗಳು ಬಂದ್ರು, இயேசுவின் நாமம் எல்லா பாம்புகளையும் அது அழித்துவிடும், உயர்த்திவிடும், ஜெயித்துவிடும். ಎಲ್ಲಾ ಹಾವುಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஓ, பார்வோன் ஆச்சரியப்பட்டார். ಅವನನ್ನು ಫರೋನ್ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟ. அந்த நூற்றுக்கணக்கான பாம்புகளை தேவனுடைய பாம்பு விழுங்கி விட்டது. 1000 ಗಟ್ಟಲೆ ಇದ್ದಂತ 100 ಗಟ್ಟಲೆ ಇದ್ದಂತ ಹಾವುಗಳನ್ನ ಫರೋನನ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ஒவ்வொரு ஊரிலும் நூற்றுக்கணக்கான பேய்கள், ஒரு ஆளுக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பேய்கள் இருக்கிறது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹತ್ರನೂ 1000 ಗಟ್ಟಲೆ ದೆವ್ವಗಳಿವೆ. ಅಣ್ಣ ಭಯಪடாத. ಯಾವುದು ಭಯಪಡಬೇಡ. இயேசுவின் நாமம் எல்லா பாதாள ஆவிகளை விழுங்கி விடுகிறது. ಯೇಸುವಿನ ನಾಮ ಎಲ್ಲ ಪಾತಾಳ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನುಂಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அந்த விசேஷித்த அபிஷேகம் இந்த சபையில கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். கைகளை பலமாய் சப்பாளோடு தட்டி. ಅಭಿಷೇಕವನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಸುರಿಸಿದ್ದಾನೆ. இந்த அற்புதம் தான் இந்த பட்டணம் முழுவதும் இந்த இடத்துக்கு பாஸ்டர் ரோஷன் லோபோ ஊழியத்தில் கர்த்தர் கொண்டு சேர்க்க போகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರನ್ನ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೇವರು ತಂದು ಸೇರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென் அன்பானவர்களே. ಅದರಿಂದ ಹೌದು ಪ್ರಿಯರೇ. ஆனால் தேவனுடைய அற்புதம் உங்களை ரட்சிப்புக்குள்ளே பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும். ದೇವರ ಅದ್ಭುತ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆಯೂ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ತಂದು ನಿಲ್ಲಿಸ್ತದೆ. இந்த அடையாளம் தான் முக்கியம். ಅದೇ ಗುರುತೇ ಮುಖ್ಯ. இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் உங்களை ரட்சிக்கும், உங்கள் குடும்பங்களை ரட்சிக்கும், உங்களை பரிசுத்தத்திலே உயர்த்தி 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 உங்களை நிறுத்தும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅದ್ಭುತ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸ್ತಾರೆ, ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ತಗೊಂಡೋಗಿ ನಿಲ್ಲಿಸ್ತದೆ. சாத்தானுடைய அற்புதம் உங்களை குடிகாரர்களாக்கும், துன்மார்க்கர்களாக்கும், விபச்சாரக்காரர்களாக்கும், அநியாயக்காரர்களாக்கும், மகா பெரிய பாவிகளாக உங்களை அது மாற்றிவிடும். ಸೈತಾನನ ಅದ್ಭುತ ನಿಮ್ಮನ್ನು ಕುಡುಕತನ ಮಾಡ್ತದೆ, ಅದು ಮೋಸ ಮಾಡ್ತದೆ, ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತದೆ, ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಿಸ್ತದೆ, ಅದು ನಾಶ ಮಾಡ್ತದೆ. 2026 வருஷங்களாக உலகமெங்கும் கோடிக்கணக்கான அசுத்தாவிகளை இயேசுவின் நாமம் ஜெயித்து கொண்டு வருகிறது. 2026ನೇ ವರ್ಷದ ತನಕ ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆಯ ಜನರನ್ನ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿ ರಕ್ಷಿಸ್ತಾ ಬಂದಿದೆ. உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் பிசாசுக்களை துரத்தி கட்டுக்களை முறித்து
இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் காலம் வந்து விட்டது. ನಿಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ಮೂಲಕ ಸೈತಾನನ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮುರಿದು ಕಟ್ಟುಗಳನ್ನ ಬಿಚ್ಚಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ರಕ್ಷಿಸುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ತಂದು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ஆகவே இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது, இன்றைக்கு நாளைக்கு இவர்களை பரிசுத்தப்படுத்து. ಆದುದರಿಂದ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಹೇಳಲ್ಪಡ್ತು, ಇವತ್ತು ನಾಳೆ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸು, இவர்களுக்கு நான் அற்புதத்தை கொடுப்பேன். ಇವರಿಗೆ ನಾನು ಅದ್ಭುತವನ್ನ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ஆகவே உங்கள் உடலிலே சுகமென்னோ அற்புதம் வேண்டாம். ನಿಮ್ಮ ಮೈದಲ್ಲಿ ಸುಖವನ್ನು ಅற்பುತ ಬೇಕಾಗಿದೆ. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯ ಆರೋಗ್ಯ ಬೇಕಾಗಿದೆ. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேண்டாம். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಬೇಕಾಗಿದೆ. ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ஒரு ಅற்புதம் வேண்டாம். ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಬೇಕಾಗಿದೆ. ஆசீர்வாதத்தில் ஒரு அற்புதம் வேண்டாம். ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ அடைக்கப்பட்ட கர்ப்பப்பையில ஒரு அற்புதம் வேண்டாம். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಗರ್ಭದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ அடைக்கப்பட்ட கல்யாಣ கதவுகள் திறக்க ஒரு அற்புதம் வேண்டும். ನಿಮ್ಮ ಮದುವೆ ಜೀವಿತ ತೆರಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ உங்க தொழில் வளர ஒரு அற்புதம் வேண்டும். ನಿಮ್ಮ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ நீங்கள் வீடு வாசல் நிலங்கள் வாங்க ஒரு அற்புதம் வேண்டும். ನೀವು ಮನೆಯ ಜಾಗಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಅದ್ಭುತ ಬೇಕಾಗಿದೆ. நீங்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கு ஒரு அற்புதம் வேண்டும். ನೀವು ಹೊರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅದ್ಭುತ ಬೇಕಾಗಿದೆ. ஆம், எல்லா அற்புதத்தையும் செய்ய தேவன் காத்திருக்கிறார். ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು ದೇವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவின் இரத்தத்தால் ஆவியால் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಈ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ஹல்லேலூயா. ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. பரிசுத்தம் அற்புதங்களை கொண்டு வரும். ಪರಿಶುದ್ಧತೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತದೆ. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தை தேடி நீங்கள் கழுவப்படுவீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அபிஷேகமும் அற்புதமும் உங்கள் மேல் இறங்கி வரும். ಎಷ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹುಡುಕಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೀರೋ ಅಷ್ಟು ಅದ್ಭುತಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ராயேல் மக்கள் பாலும் தேடோடு தேசத்துக்கு வந்து விட்டார்கள். ಆದ್ದರಿಂದ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು ಬಿಟ್ಟರು. அந்த தேசத்தில் அவர்கள் பரிசுத்தத்தை நிலைக்க வேண்டும். ಆ ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவர்களுக்கு அற்புதங்கள் மேல் அற்புதம், அற்புதங்கள் மேல் அற்புதம், அற்புதங்கள் மேல் அற்புதம் அவர்களுக்கு அனுப்பிக்கொண்டே இருப்பார் கர்த்தர். ಆಗ ದೇವರು ಅವರ ಮೇಲೆ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಳಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ ದೇವರು. ஹல்லேலூயா. ஆக பரிசுத்தம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை தேவன் கொண்டு வருவார். ಪರಿಶುದ್ಧತೆ ಯೇಸುವಿನ ಹೆಸರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತದೆ. ಎರಡನೇದಾಗಿ பரிசுத்தம் ಪರಿಶುದ್ಧತೆ உங்களுக்கு என்ன செய்கிறது? ನಿಮಗೇನು ಮಾಡ್ತದೆ? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். ಇಬ್ರಿಯ 12:22ನೇ ವಾಕ್ಯ. எல்லோரோடும் சமாதானமா இருங்க. ಎಲ್ಲರ ಜೊತೆ ಸಮಾಧಾನವಾಗಿ. பரிசுத்தமா இருக்கிறவர்கள் எல்லோரோட அன்பா இருப்பார்கள், சமாதானமா இருப்பார்கள், பிரியமா இருப்பார்கள், நேசமா இருப்பார்கள், பாசமா இருப்பார்கள். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿರೋರು ಎಲ್ಲರ ಜೊತೆ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ, ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆ. உங்களுக்கு விரோதிகள் சத்துருக்கள் என்று யாருமே இல்லை. ನಿಮಗೆ ವಿರೋಧಿಗಳು ಶತ್ರುಗಳು ಯಾರೂ ಇಲ್ಲ. சாத்தான் ஒருத்தன் தான் நம்முடைய சத்ரு. ಸೈತಾನನ ಒಬ್ಬನೇ ನಮಗೆ ಶತ್ರು. எல்லாரும் மேல அன்பா இருப்போம், ಎಲ್ಲರ ಜೊತೆ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, பாசமா இருப்போம், ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ நேசமா இருப்போம். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஏன்னா உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆ. அது அடையாளம் அதுதான். ಅದೇ ಗುರುತು. ஆக பைபிள் சொல்லுகிறது, ಆಗ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. கவனித்து பார்த்தீர்களா? ಗಮನಿಸಿದ್ದೀರಾ? பரிசுத்தம் அற்புதங்களை கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தில். ಪರಿಶುದ್ಧತೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ತರ್ತದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. பரிசுத்தம் ஒரு நாள் தேவனை நீங்கள் காண்பீர்கள். ಪರಿಶುದ್ಧತೆ ದೇವರ ನೋಡುವ ಹಾಗೆ ಮಾಡ್ತದೆ. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧತೆ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧತೆ, ಪರಿಶುದ್ಧತೆ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧತೆ. நீங்கள் தேவ ஆவியை காண்பீர்கள். ನೀವು ದೇವರ ಆತ್ಮನನ್ನ ನೋಡ್ತೀರಿ. இருதயத்தில் சுத்தமல்லவன் பாக்கியவான், ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧನಾಗಿರುವವನು ಭಾಗ್ಯವಂತನು. அவன் தேவனை தரிசிப்பான். ಅವನು ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾನೆ. எத்தனை மகிமை பார்த்தீர்களா? ಎಷ್ಟು ಮಹಿಮೆ ನೋಡ್ತೀರಾ? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ರೋಮನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನೋಡ್ರಿ. கொரிந்தியருக்கு நிருபம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ எபேசியர் ನೋಡ್ರಿ. புத்தகம், கலாத்தியர் புத்தகம், பிலிப்பியர் புத்தகத்தை பாருங்க. ಎಬ್ರಿಯ, ಗಲಾತ್ಯ, ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ನೋಡ್ರಿ. பரிசுத்த ஆவி பவுலை கொண்டு எழுதுகிறார், ரோமாவில் உள்ளவர்களே பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்களே, ರೋಮಪುರದಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರೇ, கொரிந்தியில் உள்ளவர்களே, பிலிப்பியில் உள்ளவர்களே, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களே பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்கள். ರೋಮದಲ್ಲಿ, ಕೊರಿಂಥದಲ್ಲಿ, ಎಫೆಸದಲ್ಲಿ ಇರೋರೆ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರೇ. இன்றைக்கு இந்தியாவுக்கு பரிசுத்த ஆவி எழுதுவார் என்றால் இந்தியாவில் உள்ளவர்களே இதோ
இந்த ಉಡುಪಿಯಲ್ಲಿ உள்ளவர்களே பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களே என்று கர்த்தர் எழுதுகிறார். ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಉಡುಪಿಯಲ್ಲಿ ಇರೋರ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರೇ. ஆகவே இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி உங்களை சுத்தமாக்குறது. ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಿದೆ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை பரிசுத்தமாக்குறது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪರಿಶುದ್ಧತೆ ಎಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುತ್ತದೆ. பரிசுத்த வேத வசனம் உங்களை பரிசுத்த ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக்குறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನ ತೊಳೆದು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುತ್ತದೆ. இந்த பரிசுத்த சபை ஐக்கியம் உங்களுக்கு பரிசுத்த அன்பின் ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. ಈ ಪರಿಶುದ್ಧತೆ ಸಭೆಯ ಐಕ್ಯತೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತದೆ. பரிசுத்த ஆவியால் நிரப்பி உங்கள் மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அப்போஸ்தலனாக ரெவரண்ட் பாஸ்டர் இதோ ரோஷன் லோபோ பரிசுத்த ஆவியால் நிரம்பி உங்கள் மத்தியில் வந்து நிற்கும் போது உங்களுடைய உள்ளத்துல அந்த பரிசுத்த வைராக்கியத்தை கர்த்தர் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ದೇವ ಸೇವಕರಾಗಿರುವಂತ ರೆವರೆಂಡ್ ರೋಷನ್ ಲೋಬ ಅವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತಿರುವಾಗ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் இயேசு வரும்போது பரிசுத்தவான்கள் எல்லோரும் ராப்சர் எல்லோரும் பறந்து செல்வார்கள். ದೇವರು ಬರುವಾಗ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ அப்படி எழுந்து நின்று ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು ஹல்லேலூயா ஆண்டவரே எனக்கு உம்முடைய பரிசுத்தத்தை தாரும். ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ. ದೇವರೇ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ. ನನಗೆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಬೇಕಾಗಿದೆ. ನನಗೊಂದು ಅಭಿಷೇಕ ಬೇಕಾಗಿದೆ. ಅದು ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧನೂ ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯು ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ನಾನು ಸಾಯುವವರೆಗೂ ದೇವರೇ ನನ್ನ ಚಿಂತದಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ನನಗೆ ಬೇಕು. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ನನಗೆ ಕೊಡು ಎಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೀವ? ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದ ಇದ್ದೀವಿ ಅಲ್ಲ, ಓಕೆ. ಆದರೆ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ ದೇವರೇ. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇವತ್ತೊಂದು ನಾವು ಮಾಡೋಣ. ಎಷ್ಟು ಕಾರ್ಯ ಮನೆಗಾಗಿ, ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ಮದುವೆಗಾಗಿ, ಮಕ್ಕಳು ಬೇಕಾಗಿದೆ, ಫಾರಿನ್ ಹೋಗುವಾಗ ಅದು ಬೇಕು, ಇದು ಬೇಕು, ಆ ಅರ್ಪುದ ಈ ಅರ್ಪುದ ಎಲ್ಲ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ನನಗೆ ಬೇಕು ದೇವರೇ, ನೀವೇ ನನಗೆ ಬೇಕು, ನೀನೇ ನನಗೆ ಬೇಕು, ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ. ಇದನ್ನು ನಾವು ಹೃದಯದಲ್ಲಿ ಇಕ್ಬೇಕು. ಇವತ್ತಿಂದ ಎಲ್ಲರ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತು ದೇವರಿಗಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ, ಪ್ರೈಸ್ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರ ಬಾಯನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ ದೇವರು ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಫಾದರ್ನ ಪ್ರೈಸ್ ಮಾಡಿ, ಜೀಸಸ್ನ ಪ್ರೈಸ್ ಮಾಡಿ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಸಯ್ಯ, ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಸಯ್ಯ. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ಎಂದೆಂದು ನಿನಗೆ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಎಲ್ಲ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟು ದೇವರಿಗೆ ವಂದನೆಗೆ. ಅಪೋಸ್ತಲ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರುವ
ರೆವರೆಂಡ್ ಪಾಸ್ಟರ್ ರೋಷನ್ ಲೋಬೋಗಾಗಿ ಎಲ್ಲ ಚಪ್ಪಾಲನ್ನು ತಟ್ಟು ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳಿ. ಅವನಿಂದ ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕಂಡಿಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಸಾವಿರ ಲೆಕ್ಕ ಜನಗಳು ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ಇವತ್ತಿಂದ ಕಾರ್ಯ ನಡೀತದೆ. ಈ 10,000 ಮೇಲೆ ಜನ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕೂರಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಕಾಲ ಬರ್ತದೆ. ಚಪ್ಪಾಲನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆಲ್ಲರೂ ದೇವರು ಕೊಟ್ಟ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಲಿ ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಲವನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆಗೆ. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಪವಿತ್ರ ಆತ್ಮವನ್ನು ಅಭಿಷೇಕಕ್ಕಾಗಿ ಚಪ್ಪಾಲವನ್ನು ತಟ್ಟಣ ಎಲ್ಲರೂ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರೇ, ಎಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ, ಇದ ಮೇಲೆ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. ಆದರೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗೆ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿರಿ ದೇವರೇ. ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವಾಗ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬಾಳುತ್ತೀನಿ. ಆ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ದೇವರ ಅಕ್ಕಿನಿಯನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಇಡಿರಿ ದೇವರೇ. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇವತ್ತಿಂದ ನಾವು ಮಾಡೋಣ. அன்பின் நேச பிதாவே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, உம் பாதம் பணிந்து நாங்கள் வணங்குகிறோம். ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅಡ್ಡ ಬಿದ್ದು ನಾವು எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, ನನ್ನ ಕರ್ತನಾದ உம் ಯೇಸುವೇ, பாதம் பணிந்து நாங்கள் வணங்குகிறோம். ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ஆவியான தேவனே, ಆತ್ಮನಾದ உம் ತಂದೆಯೇ, பாதம் பணிந்து நாங்கள் ನಿನ್ನ வணங்குகிறோம். ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಾವು ಕೇಳ್ತೇವೆ. நீ தந்த இந்த ஐக்கியத்திற்காக கோடி நன்றி. ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಈ ಐಕ್ಯತೆಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய ரத்தத்தால் கழுவி உமது ஆவியால் கழுவி ನಿನ್ನ ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳೆದು ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ இந்த உடுப்பியிலே நீர் எழுப்பியிருக்கிற இந்த விசேஷமான அப்போஸ்தலர் ரெவரண்ட் பாஸ்டர் ரோஷನ್ ಲೋಬೋவுக்காக ಕೋಡಿ நன்றி ராஜா. ನೀನು ಏರ್ಪಡಿಸಿದಂತ ದೇವರೇ, ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಈ ರೆವರೆಂಡ್ ಅಪೋಸ್ತಲ ಆಗಿರುವಂತ ರೋಷನ್ ಲೋಬೋ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, அவரை இந்த உடுப்பிக்கு யோசுவாவை போல ராஜாவே ஒரு விசேஷித்த அப்போஸ்தலராக நிறுத்தியிருக்கிறீர். ದೇವರೇ, ಈ ಉಡುಪಿಯಲ್ಲಿ ದೇವರೇ ನೀನು ವಿಶೇಷವಾದ ಯೌಶುವನಾಗಿ ಅಪೋಸ್ತಲನಾಗಿ ಇಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, இங்க 10,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் 2030 வருஷத்தில் இங்கு வந்து கூட போகிறார்கள். ದೇವರೇ, 2030 ವರ್ಷ ಮುಗಿಯುವಾಗ ಇಲ್ಲ 10,000 ಹೆಚ್ಚಿನ ಜನರು ಬಂದು ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போகிறார்கள். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳು ಇಲ್ಲಿ ಆತ್ಮಗಳನ್ನ ಆದಾಯ ஒவ்வொருவரை ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ எடுத்து பயன்படுத்த போகிறீர்கள். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ಮಹಿಮೆನ ஆண்டவரே, ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டி ராஜா ಸ್ತೋತ್ರ. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ನೀವು ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಮುಟ್ಟಿದಕ್ಕಾಗಿ எல்லார் மேலும் அது ஆணி பாய்ந்த கரை வந்ததற்காக ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ನಿನ್ನ ಕಾಯದಾಸ್ತ ಎಲ್ಲರನ್ನು ಮುಟ್ಟಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய அபிஷேகம் எல்லோர் மேல ஊற்றும் ஆண்டவரே. ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟು ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳಿ. ನಾವೆಲ್ಲ ಕೋಟಿ 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 ವಂದನೆಗಳು, ಕೋಟಿ ಕೋಟಿ ವಂದನೆಗಳು. ವಾರ ವಾರ ಜ್ಞಾನಸ್ನಾನ ಆರಾಧನೆ ನಡೆಯಕ್ಕೆ ಕಾಲ ಬರ್ತದೆ. ವಾರ ವಾರ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನ ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆ ನಡೆಸಲ್ಪಡ್ತದೆ. ಆ ಕಾಲವನ್ನು ದೇವರೇ ನೀವು ತರ್ತೀರಾ. ಆ ಕಾಲವನ್ನೇ ನೀವು ತರ್ತೀರಾ. ನಿಮಗೆ ಕೋಟಿ ವಂದನೆಗಳು, ಕೋಟಿ உமக்கு கோடி நன்றி ராஜாவே. ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳಪ್ಪ. இந்த சத்தியத்தை எல்லாரும் அறியும்படி செய்தி, ಈ ಸತ್ಯವನ್ನ ಎಲ್ಲರೂ ತಿಳಿಯುವಂತೆ உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಡ್ರಿ. பரிசுத்தம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ಪರಿಶುದ್ಧತೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. பரிசுத்தம் சாத்தானை ஜெயிக்க வைக்கிறது. ಪರಿಶುದ್ಧತೆ ಸೈತಾನನ ಜಯಿಸುತ್ತದೆ. பரிசுத்தம் பரலோக வல்லமை கொண்டு வருகிறது. ಪರಿಶುದ್ಧತೆ ಪರಲೋಕದ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. பரிசுத்தம் தேவனே உம்மையே தரிசிக்க வைக்கிறது. ಪರಿಶುದ್ಧತೆ ದೇವರೇ ನಿನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವಂತೆ நீர் ಮಾಡುತ್ತದೆ. வரும்போது பரிசுத்தவான்கள் பரிசுத்தவதிகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ನೀನು ಬರುವಾಗ ಪರಿಶುದ್ಧರು ಪರಿಶುದ್ಧತೆಯೊಂದಿಗೆ உமக்கு ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾರೆ. கோடி நன்றி ராஜா. ನಿಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು ರಾಜ. உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களால் அடையாளங்களால் அபிஷேகத்தால் தரிசனத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ದೇವರೇ, ಈ ಮಕ್ಕಳನ್ನ ಅದ್ಭುತಗಳಿಂದಲೂ ದರ್ಶನದಿಂದಲೂ ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಲೂ ತುಂಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இரவு பகலாக ஆண்டவரே, உம்முடைய அப்போஸ்தல ஊழியக்காரர் பாஸ்டர் ரோஷன் லோபோ கண்ணீரோடு பாரத்தோடு முழங்கால் நின்று உம்முடைய சமூகத்திலே தன் மனைவியோடு இணைந்து அவர் போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினாலே பல ஆயிரம் ஆத்துமாக்களை கர்த்தர் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறீர். ದೇವರೇ, ನಿನ್ನ ಅಪೋಸ್ತಲರಾಗಿರುವಂತ ಸೇವಕರು ರಾತ್ರಿ ಹಗಲು ದೇವರೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಓ ದೇವರೇ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರ ಮೂಲಕ ದೇವರೇ ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರನ್ನು ತಂದದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. மகிமை உமக்கே. ಮಹಿಮೆ ನಿಮಗೆ. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடி கோடி நன்றி. ಈ ಅವಕಾಶವನ್ನು ನೀನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. எங்கள் உயிருள்ள காலமெல்லாம் உம்மையே ஆராதிப்போம். ನಮ್ಮ ಜೀವಂತ ದಿನಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನೇ இயேசுவே உயர்த்துவோம். ನಿಮ್ಮನ್ನೇ ಮೇಲೆತ್ತುತ್ತೇವೆ.
ಮಾಡುತ್ತೇವೆ. உம் நாமத்தை எங்கு நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ನಾಮವನ್ನು ಎಲ್ಲ ಕಡೆಯೂ உம்முடைய சபை அற்புதங்களால் நிரப்புகிறீர். ಈ ಸಭೆಯನ್ನು ಅದ್ಭುತಗಳ ಮೂಲಕ ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೋಡಿ 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 ಎಲ್ಲರೂ ಕೋಡಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕೋಡಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆಗಳು ಕೋಟಿ ನಾವು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. ಸಲ್ಲಿಸುವ. ಕ್ರೈಸ್ತರ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್.